எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நீ கொடுத்த இந்த மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, ஒரு குடும்பமாய் ஆண்டவரே கூடி வந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களையும் ஆழத்தையும் அறிந்து கொள்ள ஆண்டவரே போதுமான ஞானத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக சொல்லிக்கிறோம். அப்பா, கேட்டவர்களாய் மட்டும் இல்லாமல் ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு ஆண்டவரை எங்கள் மூலமா ஆண்டவரை நாங்கள் அவங்களுக்கு வெளிச்சமா இருக்க நீர் எங்களை மாற்றும்படியாக செய்யும். துதி கன மகிமை யாவும் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பும் ஒரு அக்ஷரம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்தோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஆக்சுவலா லாஸ்ட் வீக் பார்த்தது மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தலாம். இப்ப நம்ம ரைட் டிவிஷன் இதுல என்ன பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, கடந்த கொஞ்சம் வாரங்களாவே வந்து இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் பேசியிருக்காரு, எப்படி பேசியிருக்காரு, யார்கிட்ட பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு கிரைஸ்ட் போக்கஸா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்ப பேசினது, அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்த பிறகு பேசினது, பரமேறிய பிறகு பேசினது, மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு, ஸோ இப்படிப்பட்டதான காரியங்களை அப்படியே கோர்வையா பார்த்துட்டு வரோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து வெறும் இயேசு கிறிஸ்து வந்து 4 சுவிசேஷத்துல தான் பேசியிருக்காரு அப்படின்ட்டு காரியத்துல வச்சு நம்ம பார்த்தோம். அப்போ மொத்த பைபிளுமே வந்து இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையா தான் இருக்கு. அது வந்து வெறும் காஸ்பல்ஸ்லயோ இல்ல இந்த சிவப்பு எழுத்துக்கள் இருக்கிறது மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைன்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தோம். இது எதுக்கு சொன்னா ஒரு சின்ன கிளான்ஸ், ஏன்னா நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கேப் இருக்கும் இல்லையா. ஸோ ஏதோ தனித்தனியா வாரம் வாரம் துண்டு துண்டா பாக்குற மாதிரி இல்லாம எதுல நம்ம அப்படியே கோர்வையா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக திரும்ப ஒரு சின்ன இது ரீகேப் சொல்றேன். இப்ப இயேசு கிறிஸ்து பேசின காரியங்களை குறித்து நம்ம டோட்டலா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த கொஞ்சம் வாரங்களாவே. அதுல முதல் இது வந்து நம்ம பார்த்தது வந்து வெறும் ரெட் லெட்டர்ஸ்ல மட்டுமோ இல்ல காஸ்பல்ஸ்ல மட்டும்தான் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை கிடையாது. மனிதர்களோட எந்தெந்த விதத்துலலாம் தேவன் தொடர்பு கொண்டாடுறது வருதோ அது எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் தேவனுடைய வார்த்தையா இருந்திருக்காரு, தேவனுடைய சொரூபமா இருந்திருக்காரு, அவர் தான் தேவனுடைய மகிமையா ஒளியா எல்லாமே இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு நீதியா தேவனுடைய நீதியா இருந்திருக்காரு. ஸோ கம்யூனிகேட் பண்ணப்பட்ட எல்லா விதமும் தேவ ஆவியினால் எழுதப்பட்டுச்சு அப்படின்னாலும் சரி, மனுஷர்களை அந்த ஆவில உந்தப்பட்டு எழுதும் போதும் சரி, ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை தானே தவிர வெறும் அந்த காஸ்பல்ஸ்லயோ இல்ல ரெட் லெட்டர்ஸ்ல இருக்கிறது மட்டுமே தேவனுடைய வார்த்தை கிடையாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய ஊழியத்துல மாம்சத்துல வந்தப்ப பேசுனது கடைசியா இருந்தது அந்த 7 வார்த்தைகளா அப்படின்ட்டு சிலுவையில் இருக்க 7 வார்த்தைகளான்னு பார்த்தோம்னா, பூமிக்குரிய ஊழியத்தை குறித்து பேசியது கடைசி அந்த 7 வார்த்தைகள் மட்டும் கிடையாது. அது வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு முன், ஏன்னா சிலுவையில தான் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரு, நியாயப்பிரமாணத்தை சிலுவையில வெற்றி சிறந்தார். அப்ப அதுக்கப்புறமா அவர் பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா பேசியிருக்காரு. உயிர்த்தெழுந்த பிறகும் சிறுமந்தைக்கு, ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்து ஸ்தாபிச்ச சபை வந்து சிறுமந்தை சபை. இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி மத்தேயு 16 சொன்னது வந்து சிறுமந்தை சபை. இதோ ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சிறுமந்தை கிட்ட சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையை ராஜ்யத்தை உன்னிடத்துல கொடுத்தேன்ட்டுன்னு. அப்ப அந்த ராஜ்யத்தை கொடுத்த அந்த சிறுமந்தை சபை, அந்த சபையில வந்து கொஞ்சம் பேர் சேர்க்கப்பட்டு வராங்க. அந்த கொஞ்சம் பேர்கிட்ட அவரு உயிர்த்தெழுந்த பிறகு அவரு உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட வந்து 40 நாள் அளவும் அவங்களுக்கு என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து சாட்சியம் கொடுத்தாரு. அது போக முக்கியமா அவர் பேசினது வந்து ராஜ்யத்தை குறித்து, இந்த 1000 வருஷ அரசாட்சியை குறித்து, இந்த பூமியில என்ன நடக்க போற அந்த ராஜ்யத்தை குறித்து, அதுக்குள்ள எப்படி போறதுன்னு, இததான் வந்து மத்தேயு 5 மலை பிரசங்கம் ஃபுல்லா இந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படி போகணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவர் கொடுத்துட்டு வர்றாரு. அதையே வந்து ரீகேப் பண்ணி, ஏன்னா அப்ப அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவாரு மரிப்பார்ன்ற கான்செப்டே கிடையாது. அப்படி மறிக்கணும் அப்படின்னு உடனே பேதுரு வந்து வேண்டாம் வேண்டாம்ன்றாரு. அப்ப அப்பாலே போ சாத்தான். அப்ப அந்த திட்டமே அவங்களுக்கு புரியல. இயேசு கிறிஸ்து மரணம் அடைஞ்சு உயிர்த்தெழுந்த பிறகு கூட அவங்களுக்கு சரியா புரியல. அது உயிர்த்தெழுந்த பிறகு அதை வந்து அவர் 40 நாள் அளவும் அவர் உயிர்த்தெழுந்தார்ன்றதை அவங்களுக்கு ஆணித்தரமா நிரூபிக்கிறாரு. அதை காமிச்சு அதுக்கப்புறம் ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்துல எப்படி பிரவேசிக்கிறது அப்படின்ற காரியத்தெல்லாம் குறித்து 40 நாள் அளவும் பரமேறதுக்கு முன்னாடி பேசுறாரு. அப்ப பரமேறின பிறகு அவர் வந்து பேசலையா, இல்ல சிறுமந்தைக்கான ஊழியம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் வந்து ராஜ்யத்தினுடைய போக்கஸ்ல வந்து பரமேறி போன பிறகுதான் வந்து பரிசுத்த ஆவியை அனுப்ப முடியும் அப்படின்றத பார்க்கணும். அப்ப அடுத்த பாயிண்டா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்த பிறகு மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பேசினாரா அப்படின்றது. சோ மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு அப்படின்னும் போது எப்ப மகிமைப்படுத்தப்பட்டான்னு பார்த்தோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல எல்லாரும் சொல்ற மாதிரி அது சபை பிறந்த நாள் கிடையாது, சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள்னு கிடையாது. ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்டிருந்த சிறுமந்தை சபையினுடைய கடைசி நாட்கள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல இருந்து பேதுரு சொல்றது, யோவேல்ல இருந்து சொல்றது,
இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்ப அது வந்து சிறுமந்தை சபையினுடைய கடைசி நாட்கள். ஏன் கடைசி நாட்கள்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு உபத்திரவ காலம் வந்து அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க போறாங்கன்றதுதான் அவங்களுடைய தீர்க்க தரிசனத்திலிருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் ஃப்ரேம். தானியல் தீர்க்கதரிசியின் மூலமா இத்தனாவது வாரத்துல மேசியா சங்கரிக்கப்படணும். தானியல் 9வது அதிகாரத்துல இதெல்லாம் வரும் பார்த்திருக்கோம் நம்ம. மேசியா சங்கரிக்கப்படணும். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு அவர் வந்து 2ஆம் வருகை வரணும். இது எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்பட்ட டைம் பீரியட். அதாவது டெஃபினட் டைம் பீரியட்ஸ். இந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த இதுல இருந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு பிக்சட் டைம். ஸோ அப்ப அந்த டைம் அவங்களுக்கு தெரிஞ்சனால சீஷர்களுக்கு இந்த நாட்கள்ல ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பீர். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தாரு, மரணம் அடைஞ்சிட்டாரு, பரமேறி போறாரு. அப்ப அடுத்தது வந்து 1000 வருஷ அரசாட்சி வரணும், உபத்திரம் வந்து. அதனால கேட்கிறாரு. அப்ப கூட வந்து இயேசு கிறிஸ்து வந்து அது பிதாவினுடைய இதுல இருக்கு, உங்களுக்கு அறியப்படுறதுக்கு இல்ல, நீங்க போய் சாட்சிகளா இருங்கன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ வரைக்கும் கூட அது வந்து ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த கிருபையின் காலம் வந்து ஒரு ரகசியமா வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து பரமேறி போனதுக்கு அப்புறம் மகிமைப்படுத்தப்பட்ட பிறகுதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்தாவி வந்துச்சு அப்படின்றதுக்கு நம்ம வசனங்கள் பார்த்தோம். நான் போனாதான் வந்து தேற்றர் வாழ அனுப்ப முடியும்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நான் மகிமைப்பட்டாதான் தேற்றர் வாழ அனுப்ப முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் போய் மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு எப்படிப்பட்ட மகிமைனா, இந்த மாம்சத்துல வந்தப்ப அவரு பாவ சாயல் ஆன மாம்ச சரீரத்தை எடுத்துட்டு வந்தாரு. அது வந்து இயேசு கிறிஸ்தனுடைய சாயல் கிடையாது, தேவனுடைய தற்சொரூபம்னு சொல்றது வந்து இன்னைக்கு நம்ம வந்து எல்லாம் கேலண்டர்ல எல்லாம் போர்ட்ரே பண்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு உருவம் கிடையாது. அது வந்து பாவ மாம்ச சரீரத்தினுடைய சாயல், மனுஷனுடைய சாயல் எடுத்துக்கிட்டு வந்தாரு. அது வந்து தேவனுடைய சாயல் கிடையாது, தேவனுடைய தற்சொரூபம் அது கிடையாது. அப்ப தேவனுடைய தற்சொரூபம்ன்றது வேற, அது மகிமை நிறைந்ததா இருந்தது. அவர் மரணம் அடைந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு உயிர்த்தெழுந்த சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த சரீரத்தோடு கூட அப்பம் பிட்டாரு, சாப்பிட்டாரு, சீஷர்களோட பேசினாரு, எல்லாம் 40 நாளும் கூட இருந்தாரு. அதுக்கப்புறம் பரமேறி போன பிறகு அவர் வந்து மகிமைப்படுத்தப்பட்டாரு. மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டார். அப்ப பரிசுத்தாவி அருளப்பட்ட பிறகுதான் பரிசுத்தாவி அருளப்பட்டிருக்காருன்னா அதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து வந்து மகிமைப்படுத்தப்பட்டு விட்டார்னு நமக்கு வசனத்தின் மூலமா பார்த்தோம். அப்ப பரிசுத்தாவி வந்த பிறகு அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து வந்து பவுலை வந்து சந்திக்கிறாரு. அப்ப பவுலை சந்திக்கும் போது பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவை காணும் போது ஒரு பெரிய பிரைட் லைட்டா பார்த்தாருன்னு பார்த்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து முழுமையா மகிமை அடைந்த தேவனுடைய சாயல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இமேஜ், அதை வந்து யாராலே பார்க்க முடியல. அது வந்து சூரியனிலும் பிரகாசமான ஒரு ஒளி, அவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்சதே கண்ணுல. அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய இம்பாக்ட் சொல்லுவோம், அதனுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னா 3 நாளுக்கு அவர் கண்ணு தெரியாம இருந்துச்சு. செதிலா அதுல இருந்து கொட்டி அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வந்து அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சது. சோ அப்போ வந்து இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு இன்னைக்கு வந்து நம்ம பார்த்த அந்த ரூபத்திலயோ அந்த சாயல்லையோ அவர் இல்லை. ஏன்னா அவரு இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து வந்து நான் பார்த்தேன், தரிசிச்சேன், வந்தாரு, கனவுல வந்தாருன்னு சொல்றாங்களோ, எல்லாமே வந்து ஒரு பாவ சரீரத்தின் சாயல்ல அந்த இமேஜ் கூட கிடையாது. அதை வச்சு ஒருத்தர் டிசைன் பண்ண ஒரு போட்டோகிராஃபியை வச்சு அந்த சொரூபம் தான் நமக்கு வருது அப்படின்னும் போது அது வந்து வேதத்தின் அடிப்படையில கிடையாது. நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நமக்கு ஒரு ஜீசஸ் படம் 4 தடவை பார்த்துருந்தோம்னா ஜீசஸ் அந்த இமேஜ் தான் நம்ம முகத்துல வரும், அந்த ஒரு ஆக்டர் முகம் தான். அதே மாதிரி கேலண்டர்ல டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அந்த கேலண்டர்ல இருக்க முகம் தான் இயேசு கிறிஸ்துன்னு அதுதான் லிங்க் பண்ண தோணும். அப்ப இயேசு கிறிஸ்துன்னும் போது தேவனுடைய சாயல்ல இருந்த தற்சரூபமா இருந்த அந்த மகிமையுள்ள இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது பவுலினுடைய ரெஃபரன்ஸ் தான் நமக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியல, வெறும் சூரியனிலும் பிரைட்டான ஒரு ஒளி, அவ்வளவுதான் அதுல இருந்தது அவருக்கு. சோ அந்த மாதிரியான காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு அந்த சபை இதை பத்தி பார்த்தோம். சோ அதுல வந்து சபை இன்னும் அந்த திருமந்தை சபை வந்து ஏற்கனவே ஆரம்பிச்ச சபைக்கு கடைசி நாளைக்கு பரிசுத்தாவியானவர்ல பார்த்தோம். பாடி ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் இன்னைக்கு இருக்கிற கிருபையின் காலத்தின் சபை அப்ப வெளிப்படுத்தவே படல, அது பவுலுக்கு வந்து ரகசியமா வச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப பாத்துக்கிட்டு வர்ற பாயிண்ட்கள் இப்ப கடைசி இதை பாத்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பவுல் கிட்ட பேசினார். சோ பவுல் கிட்ட பேசினாருன்றத நிறைய வசனங்கள் மூலமா பார்த்தோம். அந்த அப்போஸ்தலர் 26ல இருந்து அந்த ஒளியா வந்தது. அதுக்கப்புறம் படிப்படியா ஒரே நாள்ல பவுலுக்கு எல்லாத்தையுமே வந்து இயேசு கிறிஸ்து டீகோட் பண்ணி சொல்லிடல, அவருக்கு படிப்படியா ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன், ஒவ்வொரு படிப்படியா அந்த ரெவலேஷன் கொடுத்துக்கிட்டே வராரு. அந்த அடிப்படையில அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிஸ்ட்ரீஸை வெளிப்படுத்திட்டே வராரு.
எல்லா விஷயம் ஒரே நாள்ல வெளிப்படுத்தப்படலை. அது அவருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும், ஏன்னா அவர் வந்து எப்படி மற்ற பரிசேயர்கள் இருந்தாங்களோ அதே போல வைராக்கியம் உள்ள ஒரு பரிசேயனா தான் பவுல் இருந்தாரு. இத்தனைக்கும் தேவனுடைய சபையை துன்பப்படுத்துறதுக்காக தான் அந்த ஆர்டர்லாம் வாங்கிட்டு டமஸ்கு போறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ள ஒரு பரிசேயன் போது கமாலியலுடைய பாதத்துல உட்காந்து படிச்சவர்றாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் தெரிஞ்சவர் அவரு. அவருக்கு வந்து தெரியாத விஷயங்கள் மிஸ்ட்ரி பகுதி. தேவன் இது அந்த மிஸ்ட்ரின்றது வந்து என்னன்னா, இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படாத மிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அது தேவனுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தது. அப்ப இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் குறித்து பவுல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து பேசினது. சோ இப்ப இந்த மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பவுல் கிட்ட பேசினார் அப்படின்னும் போது முதல் விஷயம் எதுக்காக அவர் பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து புறஜாதிகள் உள்ள வர்றதுக்காக, தேவனுடைய திட்டத்துல புறஜாதிகளை உள்ள கூட்டு வர்றதுக்காக. ஏன் தேவனுடைய திட்டத்துல புறஜாதிகள் உள்ள வரணும் அப்படின்னும் போது, முதலாவது ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணாரு, மோசேயோட நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. சோ இப்படி இஸ்ரவேல் மக்களை தனித்து பிரித்து வச்சு விருத்த சேதனம்னு ஒண்ணு உடன்படிக்கை ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு, அது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதியாக மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியறதுக்காக நான் உண்டாக்கி இருக்கேன்னு சொல்லி, அது வந்து ஒரு பிரிவு எண்ணெயான தடுப்பு சுவரா நடுச்சுவரா வச்சு இவங்களுக்கும் அவங்களுக்கும் பழக்கம் இல்லாம பிரிச்சு வச்சாரு. இவங்க வந்து தனி ஜனங்களா இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரிச்சு வச்சாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வந்தாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் எங்க நிறைவேற்றினார்னு பார்த்தா, சிலுவையில அவருடைய மரணத்தின் மூலமா நிறைவேற்றினாரு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் புறஜாதிகள் உள்ள வர முடியாது. அந்த தீர்க்க தரிசன அடிப்படையிலான திட்டத்துல வந்து அவரு தான் பிரிச்சு வச்சாரு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒட்டு உறவே கிடையாதுன்னு வச்சிருந்தாரு. அப்ப அந்த காரியத்தை வந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய ஊழியத்துல வாழ்ந்தப்ப அவர் புறஜாதிகள் கிட்ட பேசவே இல்லை, புறஜாதிகளோட சம்பாஷணை பண்ணல அப்படின்றதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை வச்சு பார்த்துருக்கோம் ஏற்கனவே. உதாரணத்துக்கு பேதுரு கூட கொர்நேலியு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப போக மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இருந்தாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட இருந்தப்ப அவர் புறஜாதி வீட்டுக்கு போகல, இயேசு கிறிஸ்துவும் போல பேதுருவும் போல. அதனால அவருக்கு ஒரு புது காரியமா இருந்துச்சு. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல இது நடக்கிற சம்பவத்துல பார்த்தப்ப. அப்ப அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் நிறைவேற்றினாரு. எப்படி நிறைவேற்றினார்னா, அவருடைய மரணத்தினால சிலுவையில அதை ஆணி அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப அந்த நமக்கு எதிராக இருந்த எல்லா பிரமாணத்தையும், நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்துட்டு நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்காருன்னு போது அதை அறகுறையா முடிக்கல, அதை நிறைவேற்றி முழுமையா முடிச்சு வச்சிட்டாரு. அப்ப நியாயப்பிரமாணம் பிரிச்சு வச்ச ஒரு காரியத்தை அதற்கு மேல கொண்டு வர முடியாது. அப்ப அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, புறஜாதிகள் உள்ள வர்றதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு வருது. ஏன்னா பிரிவினையா இருந்த நடுச்சுவரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தினால, அந்த மாம்சத்தில் அதை வெற்றி சிறந்து அந்த பிரிவினை நடுச்சுவரை தகர்த்தெறிஞ்சார்னு பார்த்தோம் எபேசியர்ல இருந்தலாம். சோ அப்ப இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால சிலுவையில கிடைத்த ஒரு மிகப்பெரிய நன்மை. அது வந்து முதல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தப்ப வந்து அவர் நியாயப்பிரமாணத்தின்படி மறிச்சார். எதுக்காக மறிச்சார்னா யூத ஜனங்களுக்காக மறிச்சாரு. அதுக்கப்புறம் இருதரத்தாரையும் ஒன்றாக்குறதுக்குன்னு முன்னாடி நம்ம பார்த்தோம். இருதரத்தார்னும் போது நார்தன் 10 ட்ரைப்ஸும் சதர்ன் 2 ட்ரைப்ஸ்னுவாங்க. யூதா பெஞ்சமின் இருக்க சதர்ன் ட்ரைபையும் 10 வட திசையில இருக்கக்கூடிய வட ட்ரைப்ஸையும் ஒன்னா சேர்க்கிறது. அந்த 10 வட திசை தான் காணாமல் போன ஆடுன்னு சொன்னாரு. அந்த இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் வந்து வழியே மற்றபடி ஒருவனுக்கும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து சொல்லிட்டு வரும்போது அவர் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டே தான் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அப்ப அதுக்கப்புறம் வந்து புறஜாதிகள் உள்ள வர்றதற்கான ஒரு வாய்ப்பை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை செஞ்சது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அந்த நியாயப்பிரமாணம் முறிக்கப்பட்டனால, இல்ல நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டனால, இந்த நடுச்சுவர் உடைச்சனால புறஜாதிகள் தேவனுடைய திட்டத்திற்குள்ள வராங்க. இப்ப தேவனுடைய திட்டத்துல வந்து 2 திட்டம் இருந்துச்சு. ஒண்ணு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலான திட்டமா இருந்துச்சு, இன்னொன்னு வந்து ரகசியத்தின் அடிப்படையிலான திட்டம். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலான திட்டம் போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, எல்லா தீர்க்கதரிசனம் உலகம் உண்டானது முதல் எல்லா தீர்க்கதரிசிகளின் வாயினாலும் உரைத்தது நிறைவேறும் காலம் வர வரைக்கும் நிறைவேறும்படிக்கு அப்படின்றது. அப்ப எல்லா தீர்க்கதரிசினாலும் என்ன உரைச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னா, ஆபிரகாம் ஒருத்தரை தெரிந்தெடுத்தாரு, அவர் மூலமா இந்த உலகம் ஃபுல்லா ஆசீர்வதிக்கப்படும்,
யார் அவர்களை ஆசீர்வதிக்காங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, யார் அவங்களை சபிக்கிறாங்களோ சபிக்கப்படுவாங்க. அவர் மூலமா இந்த உலகத்திற்கான ஆசீர்வாதம் வரும். அதற்கு அப்புறமா அவங்கள தனியா பிரிச்சு எடுத்தாரு. அவர்களுக்கு நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்பீர்கள்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அவர்கள் தான் ராஜாவெல்லாம் இருப்பாங்க, ஆசாரியர்களா ஆளுகை செய்யறதும் பிளஸிங்ஸை வாங்கி கொடுக்குறது, இந்த ரெண்டு வேலையும் செய்யறவங்களாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பாங்க. அப்படி அவங்க ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கும் போது யார் இந்த சிறியோரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தானோ அவனை எனக்கே கொடுத்தான்னு சொல்லி அந்த மாதிரி செய்கை கிரியையின் அடிப்படையில, எப்படி கிரியைனா உபத்திரவ காலத்துல இஸ்ரவேலுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அந்த நாடுகள், அது வந்து இண்டிவிஜுவல் கிடையாது, தேசங்கள். நம்ம இதை பத்தி மத்திய 25 படிக்கலாம். 25வது அதிகாரத்துல ஃபுல்லா இந்த இது 30வது வசனத்துல இருந்து ஆரம்பிச்சு வரும். அப்ப இந்த காரியங்களை படிக்கும் போது உலகம் உண்டானது முதல் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்துக்கு பைபிள்ல வந்து 1000 வருஷ அரசாட்சியும் பேர் இருக்கு. அங்க தாவீதின் சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்து வீட்டு 1000 வருஷம் அரசாழ்வார் இருக்கு. 12 சீஷர்களும் அப்ப சிங்காசனங்கள்ல உட்கார்ந்து எல்லாரையும் நியாய விசாரிப்பார்கள்னு இருக்கு. 12 சீஷர்களும் அதுல உட்கார்ந்து இருப்பாங்கன்னு இருக்கு. அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு. அப்போ அவங்க யாரை ஆளுகை செய்ய போறாங்கன்னா புறஜாதி மக்கள், அவர்களுக்கு வார்த்தைகளை கேட்டு உள்ள வர்றவங்க. அப்ப அவங்க வந்து புறஜாதி மக்கள் அதுல வர்றவங்க. அது வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரி கிடையாது, அதாவது ரகசியம் கிடையாது. ஏன்னா ஏசாயால எல்லா இடத்துலயும் எடுத்து பார்க்கும்போது இந்த ஒளி வந்தது, புறஜாதிகள் அந்த ஸ்கர்ட்ஸை பார்த்துக்கிட்டு அந்த வஸ்திரத்தின் தொங்கலை புடிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்படி ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், 1 2 இல்ல, ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஆபிரகாம்ல தொடங்கி புறஜாதிகள் உள்ள வந்து ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்ட்டுன்னு ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அப்ப அது மிஸ்ட்ரி கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில ப்ராஃபசி ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய அந்த அதனுடைய டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய சேருமிடம் அது எங்கன்னா இந்த பூமியில 1000 வருஷ அரசாட்சியில போய் சேர்றது தான் அவங்களுடைய இலக்கு. அப்ப அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு யாரெல்லாம் போறாங்கன்னு பார்த்தா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் போறாங்க, திருமந்தை போறாங்க. ஏன்னா ராஜ்யம் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா விசுவாசிக்காதவர்கள் அதுல பிரவேசிக்க மாட்டார்கள். அப்போ அதுல விசுவாசிக்கிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமந்தை. திருமந்தை தான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசாங்க. அவங்க ராஜ்யத்துக்குள்ள போறாங்க, அவங்க ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்பாங்க. அப்ப அது போக புறஜாதிகள் அதுல சேர்க்கப்படுறாங்க அந்த 1000 வருஷ அரசாட்சியில. இது வந்து நம்ம பார்த்தோம் ப்ராஃபசி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம். அடுத்தது மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரகசிய திட்டம். ரகசியம் போது பழைய ஏற்பாட்டுல மறைச்சு வச்சிருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஏன்னா வசனத்துல என்ன சொல்றதுன்னா உலகம் உண்டானது முதல் இது வரைக்கும் யாருக்குமே சொல்லப்படாது. அது எங்க மறைச்சு வச்சிருந்துச்சுன்னு எபேசியர் 3:11 பார்த்தோம்னா தேவனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டுச்சு. எப்ப இருந்து? ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த வேர்ல்டுன்னு இருக்கு. ஆதி முதலாய். ஆதி முதலாய் எங்க இருந்து மறைச்சு வைக்கப்பட்டு, எதுல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டுல இல்ல, தேவனுக்குள்ள. அப்போ ஒரு விஷயம் தேவனுக்குள்ள இருந்தே வெளியே வரல அப்படின்னும் போது அது பழைய ஏற்பாட்டுல நிச்சயமா கிடையாதுன்னு தெரியுது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா அது இங்க ஒரு ரகசியம் சொல்ல முடியாது இல்லையா. பழைய ஏற்பாட்டுல இது மறைபொருளா வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து இங்க ரகசியம் சொல்ல முடியாது. ஏன்னா இடம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா தேவனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து பழைய ஏற்பாட்டுக்குள்ள மறைச்சு வைக்கப்படல, தேவனுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு தியாலஜிக்கல் இதுல வந்து ஒரு காரியத்தை தெளிவா சொல்றாங்க. என்ன அப்படின்னா புதிய ஏற்பாடுன்றது வந்து பழைய ஏற்பாட்டினுடைய விளக்க உரை மாதிரி இது வந்து எக்ஸ்பவுண்ட் ஆயிருக்கு. பழைய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாடை கன்சீல் பண்ணி வச்சிருக்கு, உள்ள அடக்கி வச்சிருக்கு. அப்ப புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ரெஃபரன்ஸ், பழைய ஏற்பாட்டுல இருக்கிறதனுடைய விரிவுரை தான் வந்து புதிய ஏற்பாட்டுலன்றாங்க. இது உண்மை. எப்படி உண்மைனா ப்ராஃபசி திட்டத்துல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு வேத வாக்கியங்களை ஆராய்ப்பார்கள் அவை என்னை குறித்து சாட்சி கொடுக்குதுன்றாரு. அப்ப எதெல்லாம் ப்ராஃபசில சொல்லிட்டு வந்திருக்காரோ அந்த காரியத்தை விளக்கி புதிய ஏற்பாட்டுல வரக்கூடிய எல்லா விஷயங்களும் ப்ராஃபசி அடிப்படையிலான அந்த திட்டத்திற்கு 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள போறதுக்கான திட்டத்துல வருது. அப்ப மிஸ்ட்ரி ப்ரோக்ராம்னு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கோமே, இப்ப இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஆதி முதலாய் உலகம் ஆரம்பிச்சதுல இருந்தே மறைக்க வைக்கப்பட்டிருந்தது, யாருக்குமே வெளிப்படுத்தப்படல. பவுல் சொல்றாரு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்றாரு. அப்ப பவுலுக்கு தான் அது வெளிப்படுத்தவே பட்டிருக்குன்னும் போது அப்ப அதுக்கு முன்னாடி அது பவுலுக்கு புரியாம மறைபொருளா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஏன்னா அது வந்து தேவனுக்குள்ள மறைக்க வைக்கப்பட்டிருந்துச்சு. ஹிடன் காட் அப்படின்னு போட்டிருக்கு, தேவனுக்குள்ள மறைக்க வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப பழைய ஏற்பாட்டுல நம்ம தேடணும்னா அதுல காணக்கூடிய இது வந்து இந்த விஷயம் கிடையாது. அப்போ இது வந்து நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்போது
அன்சர்ச்சபிள் ரிச்சஸ், தேட முடியாத, தமிழ்ல வந்து அளவற்றன்னு இருக்கும், அது தவறான மொழிபெயர்ப்பு. தேட முடியாத இல்லாட்டி அன்ட்ரேசபிள், அதனுடைய அடிச்சுவடுகளோ கூட கண்டுபிடிக்க முடியாத இயேசு கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யங்களை பத்தி பேசக்கூடியதுதான் வந்து இந்த மிஸ்ட்ரி. அப்ப அதை வந்து நம்ம பழைய ஏற்பாட்டுல தேடும் போது கிடைக்காது. அது வந்து ரகசியமா இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு 2வது திட்டத்தை பத்தி பார்த்தோம். இப்ப இந்த 2வது திட்டத்திலையும் யூதர்களும் இருக்கிறாங்க, புறஜாதிகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுலதான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சிஸ்டர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, அப்ப நம்மலாம் எந்த குரூப்ல இருக்கிறோம், எப்படி இதை இது பண்றது? இங்கேயும் யூதர்களும் இருக்காங்க, புறஜாதிகளும் இருக்காங்க, அங்கேயும் யூதர் இருக்காங்க, புறஜாதி இருக்காங்க, இது எப்படி அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ராஃபஸி மிஸ்ட்ரி இதுல இருந்து ஆரம்பிச்சு பார்த்துட்டு வருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சதுனால உள்ள காரியம் என்னன்னா, புறஜாதி உள்ள வரலான்னு பார்த்தோம். அப்புறம் அந்த புறஜாதி உள்ள வர்றதுல 2 விதமா வரலாம், 2 விதமா வராங்க. ஒண்ணு வந்து தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில, அது ஏற்கனவே ஏசாயால எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கு. இஸ்ரவேல வந்து 1000 வருஷ வரும்போது புறஜாதிகளும் உள்ள வர்றாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இஸ்ரவேல் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இஸ்ரவேல் உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பாங்க. அந்த உயர்ந்த ஸ்தானம் போது வேதம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜாக்கள் ஆசாரியர்களா இருப்பாங்க. அந்த ஸ்தானத்துல இருந்து புறஜாதிகளை ஆசீர்வதிப்பார்கள், புறஜாதிகளை ஆளுகை செய்வார்கள் 1000 வருஷத்துக்கு. சோ இந்த காரியம் தான் வந்து ப்ராஃபஸியின் அடிப்படையிலன்னு பார்த்தோம். மிஸ்ட்ரியில வந்து அதுலயும் புறஜாதிகள் வராங்க, யூதர்கள் வராங்க. அப்ப இது 2 பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம். சோ அப்ப அந்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போது போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து பவுல் கிட்ட பேசும்போது என்ன செஞ்சிருக்காருன்னா, யூதர்களுக்கும் பின்பு கிரேக்கர்களுக்கும் தேவையான போதனைகளை வழங்கியிருக்காரு. அப்ப இந்த ஒரு காரியம் இருக்கு இல்லையா, யூதர்கள் பின்பு கிரேக்கர்கள்னு நம்ம சொல்லி பார்க்கிறோம். இது வந்து வேதத்தின்படி ஒரு டிரான்சாக்ஷனல் பீரியட் அப்படின்லாம், இடைக்காலம் அல்லாட்டி ஒரு மாறுதலின் காலம். ஒரு டிஸ்பென்சேஷன்ல இருந்து, ஒரு காலகட்டத்தில இருந்து இன்னொரு காலகட்டத்துக்கு ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்னு பார்த்தோம். அப்படி அந்த மாற்றம் நடக்கிற டைம் பீரியட் வந்து எதுல ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா, அப்போஸ்தலர் புக்கு ஃபுல்லாவே, அப்போஸ்தலர் நடவடிக்கை ஃபுல்லாவே என்னன்னா ஒரு இதுல இருந்து இன்னொரு இதற்கான மாற்றம். ஏன்னா அதுல அப்போஸ்தலர் 2ல வந்து திருமந்தை சபையினுடைய கடைசி நாட்கள் வந்துருச்சு, யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த அபிஷேகம் வந்துருச்சு. அடுத்தது பேதுரு சொல்றது என்னன்னா, சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமா மாறும், கடைசி நாள் வரப்போகுதுன்றாரு. ஆனா அதுல இருந்து அப்படியே டைம் போயிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல அவங்க சொத்தெல்லாம் வித்து எடுத்துன்னு வர்றாங்க. அனனியா சப்பீரால் வந்து ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கு அவங்க என்ன, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பொய் சொன்னதுனால தேவன் அவர்களை தண்டித்தார், மரணமே அடைஞ்சாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு யாரும் அந்த மாதிரி மரணம் அடையிறது இல்லை. அப்ப அந்த காலகட்டம் இன்னைக்கு போயிட்டு இருக்கானா? கிடையாது. ஆனா அது சிலுவைக்கு அப்புறம் நடந்தது. அப்ப இது வந்து ஒரு மாறுதலின் காலத்துல போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துக்கு அப்புறம் பேதுருவனுடைய ஊழியத்தை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இருக்காது. ஏன்னா அந்த ஊழியம் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த பக்கம் பவுலினுடைய புறஜாதிகளுக்கு போக வேண்டிய அந்த ஊழியம் வந்து கூடிக்கிட்டே வருது. சோ இந்த ஒரு காலகட்டத்தை வந்து ஒரு 40 வருஷ காலகட்டம், இது ஹிஸ்டரியில பார்த்தோம்னா இந்த ஒரு 40 வருஷ காலகட்டத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மாறுதலின் காலம், ஒரு டிரான்சாக்ஷனல் பீரியட். அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம வந்து எந்த டாக்டரினையும் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை புக்ல இருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அப்படி எடுத்தோம்னா அது இந்த கிருபையின் காலத்துக்கும் தவறா இருக்கும், கிருபையின் காலத்துக்கு தவறா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து யாருமே வந்து மொத்த சொத்தையும் வித்து சீஷர் பாதத்தண்டையில போய் எடுத்து போய் கொடுக்கறது கிடையாது. அப்ப இன்னைக்கு வந்து அந்த ஒரு போதனையே இல்லை அப்படின்றோம். ஏன் இல்ல, இன்னைக்கு யாரும் ஏன் அப்படி செய்யறது இல்ல? அப்படி செய்யாம அப்ப அந்த காலகட்டத்துல அவங்க ராஜ்யத்துக்குள்ள போறதற்காக ஆயத்தமாகிட்டு இருந்தாங்க, ராஜ்யத்துக்கு போறதுக்காக இது பண்ணாங்க. அதனுடைய எஃபெக்ட் என்னாச்சு, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வந்து டிலே ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது புரிய ஆரம்பிக்கல, கிருபையின் காலம் ஒண்ணு உள்ள வருதுன்னே புரிய ஆரம்பிக்கல. அப்ப அவங்க எல்லாருமே தரித்திரர் ஆனாங்க. அதனாலதான் வந்து யூதேயால இருக்க சபை, எருசலேம் சபை வந்து தரித்திரத்துக்குள்ள போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி எல்லாம் எடுத்துன்னு வந்து பவுலே கொடுக்குறாரு, நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்க. ஏன்னா அந்த சபை அப்படி வறுமையில போயிடுச்சுன்னு. அது வறுமையில இருந்த சபை கிடையாது, அவங்க எல்லாருமே விற்று மொத்தமா இது பண்ணிட்டு அவங்க எல்லாம் ஆயத்தமா இருந்தாங்க வருகைக்கு போறதுக்காக. வருகைன்னா இந்த 1000 வருஷ அரசாட்சியில போறதுக்காக ஆயத்தமா இருந்தாங்க. சோ இப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்துல எழுதப்பட்டதுதான், அந்த ஒரு காலகட்டத்தை ரெக்கார்ட் பண்றதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அந்த டைம் பீரியட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, பவுலுக்கு வந்து 9வது அதிகாரத்துல ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிக்கப்பட்டோடனே அவர் நேரா போயிட்டு மிஸ்ட்ரியை பத்தி பேச ஆரம்பிக்கல. நேர தேவாலயங்கள்ல வழக்கம் போல சனிக்கிழமை ஓய்வு நாள்ல, சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு தேவாலயங்கள்ல
இயேசுதான் மேசியா அப்படின்னு பேசுறாரு. அதாவது இயேசுதான் தேவனுடைய குமாரனாகிய மேசியா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சிறுமந்தை விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம். அதை தான் பவுலும் பேசுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து புதுசா ஒரு கிருபையின் சுவிசேஷமோ இல்ல அந்த ஒரு வெளிப்பாடோ அந்த டைம்ல எல்லாம் இன்னும் வர ஆரம்பிக்கல. அது படிப்படியா தான் வர ஆரம்பிக்குது. அதுக்கு சில வசனங்கள் நம்ம பார்ப்போம். இப்ப அடுத்தது முக்கியமான விஷயம், அந்த சிறுமந்தைன்னு சொல்லக்கூடிய சபையில எப்படி இருக்கு அப்படின்னா, இயேசு அதுல வந்து யூதர்களும் இருக்கிறாங்க, புறஜாதிகளும் இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. யூதர்கள் வேற, புறஜாதிகள் வேறன்ற வேறுபாடு இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்து மதில் சுவர் உடைக்கப்பட்டுருச்சு. ஆனா அந்த ப்ரிஃபரன்ஸ்ன்றது வந்து சிறுமந்தையில வரும்போது, அந்த சிறுமந்தையில வந்து ஒரு முக்கியமான காரியம் ஏன் அந்த டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்துல இருந்து வெளியே வந்தோடனே இயேசு கிறிஸ்து தேவன் சொன்னது வந்து, இவர்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருப்பாங்க, ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்பாங்கன்ட்டு. அது வந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொல்ல வேண்டியதாவது அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இஸ்ரவேல் புத்திரருக்கு தான் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னது? ராஜரீக ஆசாரிய கூட்டம். எந்த ஒரு புறஜாதிக்கும் அது கொடுக்கப்படவும் இல்லை, அதுல அவங்க சேரவும் முடியாது. அப்ப திருமந்தைன்ற இதுல வந்து புறஜாதிகளும் உள்ள வராங்க. ஆனா அவங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வேறுபாடு இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே ராஜ்யத்திற்குள்ள போற எலிஜிபிலிட்டி உள்ளவங்க. ரெண்டு பேருமே தேவனால ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னா, இவர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்பாங்க, இவர்கள் ஜனங்களா இருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து நிறைய வசனங்கள் மூலமா பார்த்தோம். உதாரணத்துக்கு ரோமர் 1:16 பார்த்தோம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனுக்கும் அது ரட்சிப்பு உண்டாகுவதற்கு தேவபலனா இருக்கிறதுன்னு. அப்ப சுவிசேஷமானது முன்பு யூதரிலும் ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா டு த ஜூஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்சோ டு த கிரீக், கிரேக்கர்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு பிறகு. அப்ப முன்னாடி ஃபர்ஸ்ட் யூதர்களுக்கு. அதே மாதிரி உபத்திரவம் வியாகுலம்னு சொல்லும் போது அதுவும் முன்பு யூதருக்கும் பின்பு கிரேக்கருக்கும். அடுத்து குளோரி, ஹானர், பீஸ், அதாவது இந்த காரியங்கள் எல்லாமே வந்து சமாதானம், மகிமை, இந்த காரியங்களும் வந்து முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். இது எல்லாமே வந்து நம்ம சொல்றது வந்து போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. அதான் சும்மா அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. வந்து நோட்ஸ் வச்சு பார்த்தா கூட தெரியும். அதுல நம்ம அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரோமர் 10 இது முடிச்ச பிறகு ரோமர் 3:30 வந்து விருத்த சேதனம் உள்ளவர்களை வந்து விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே. அப்ப ஒரே தேவன் தான் நீதிமானாக்குறாரு. எப்படி ஆக்குறாருன்னா, விசுவாசம் உள்ளவர்களே, சர்க்கம்சிஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினால பண்றாரு. அன்சர்கம்சிஷன் த்ரூ ஃபெய்த். அப்ப பைக்கும் த்ரூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப நானே ஒரு விஷயத்தை செய்யறேன்னா, இட் வாஸ் டன் பை மீ, என்னால் செய்யப்பட்டது. அந்த மாதிரி விசுவாசத்தினால அவர்கள் நீதிமான் ஆகுறாங்க. விசுவாசமே இருக்காங்க. இன்னொன்னு வந்து விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாய், அன்சர்கம்சிஷன் த்ரூ ஃபெய்த். அப்ப என் மூலமாய் யாரோ செய்யறாங்கன்னும் போது நான் வந்து ஒரு மூலமா இருக்கேன். விசுவாசம்ன்றது ஒரு மீடியம். அப்ப செய்யறது வேற யாரோ வருது. இதுல விசுவாசமே செய்யுது, அதுல விசுவாசம்ன்றது ஒரு மூலமா இருக்கு. ஆனா செய்யற தேவன் ஒருவரே அப்படின்ட்டு. இது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரட்சிப்புலயும் சரி, சுவிசேஷத்திலயும் சரி, வேதனைகள் வியாகுலத்திலயும் சரி, சமாதானம், குளோரி, ஹானர், பீஸ் இதுலயும் சரி, எல்லாத்துலயுமே யூதர்களுக்கும் அதுல வரக்கூடிய புறஜாதியாக கிரேக்கர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது மொத்தமே சிறுமந்தையில தான் வரும். யூதருக்கும் புறஜாதிக்கும் ஒரே விஷயத்துல வித்தியாசம் வந்துச்சுன்னா, அவங்க ரெண்டு பேருமே தேவனாலதான் பண்றாங்க. தேவன் தான் அவரை அவங்களுக்கு பண்றாரு. ரட்சிக்கப்பட வைக்கிறதோ நீதிமானாக்குறதோ எல்லாமே. ஆனா ரெண்டு பேருக்கும் வித்தியாசத்தை வைத்து பண்ணுகிறார். ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் இருக்கு. அப்போ இதுல வித்தியாசம் எங்கெல்லாம் நம்ம இது எதுக்கு சொல்லிட்டு வரோம்னா, எங்கெல்லாம் பைபிள்ல வந்து நம்ம படிக்கும் போது யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கோ, முன்பு யூதரும் பின்பு கிரேக்கரிலும் பார்த்த உடனே இது சிறுமந்தைக்கு, ஏன்னா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வித்தியாசத்துக்கான காரணம் யாத்ராமத்துல அவங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவம், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்பீர்கள்னு சொன்னாரு. உங்கள் மூலமா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொன்னாரு. ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவம் ஆதியாகமம் 12:3. சோ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்கள தனியா பிரிச்சு வச்சிருக்காரு. அந்த ஆசீர்வாதத்தின் பங்கு புறஜாதிகளுக்கு வருது. அதனால அவர்களும் உள்ள சேர்க்கப்படுறாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது இன்னைக்கு டாபிக் இப்பதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு பிரஷப் இது வரைக்கும் கிளியரா இருக்கா ஓரளவு எல்லாருக்கும்? நம்ம என்ன பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்றதுனுடைய ஐடியா இல்ல? ஏதாவது சந்தேகம்?
சொல்லுங்க கார்த்திகேயன். இப்ப நம்ம இந்த ஆண்டரோட மரணம், இந்த உயிர்த்தெழுதல், அதுல இருந்து இந்த தேவனுடைய ராஜ்யம், இதெல்லாம் வந்து ஆதி காலம் முதல் வந்து வெளியரங்கமாக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகள் வாயினால் உரைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆமா. சொல்ல கூட பேதுரு வந்து சொல்றாரு. பவுல் சொல்லும் போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வந்து இது வந்து தேவனுக்கும் ஆதி காலம் முதல் தேவனுக்கும் மறைத்து இருந்த ரகசியம் அப்படி எனக்கு இப்ப வெளிப்படுத்தப்பட்டதுன்றாரு. மார்க் 4:11 தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டதுன்றாரு. அந்த ரகசியத்துக்கு என்ன சார்? இல்ல, அந்த பவுலுக்கு சொல்லப்பட்ட நான் இதுலயே வந்து நம்ம பின்னாடி பார்த்தோம்னா பவுலை பத்தி தனியா இதுல எடுக்க போறோம். ரைட் டிவிஷன்லயே இதுல இந்த இதனுடைய கோர்வையிலே அப்படியே வருது. சோ அதுல வந்து மொத்தம் வந்து பவுலுக்கு அளிக்கப்பட்ட ரகசியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பைபிள்ல ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. மிஸ்ட்ரி பாபிலோன் இருக்கு, ஓகேவா, ரகசிய மகா பாபிலோன் இருக்கு. அப்ப அது பவுலுக்கு அளிக்கப்பட்ட ரகசியம். அப்ப அந்த ரகசியம் இன்னும் வெளிப்படுத்தப்படல. அப்ப அந்த ரகசியம் என்னது? அப்படி பைபிள்ல வந்து ஏகப்பட்ட ரகசியம் இருக்கு. ராஜ்யத்தை இந்த இயேசு கிறிஸ்து வந்து சுவிசேஷங்கள்ல ஓமைகளா சொல்றது எல்லாமே வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, அது ஒரு தவறான புரிதல். அவங்க யாரும் அதை புரிஞ்சு கொள்ள கூடாதுன்னு சொல்லிதான் அதை மறைச்சு ஓமைகளா சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு ஓமைகளா சொன்ன உடனே ஒண்ணுமே புரியல. அப்ப சீஷர்கள் வந்து தனித்து இருக்கும் போது வந்து கேட்கறாங்க. அப்ப கேட்ட உடனே அவர்கள் காது இருந்தும் கேளாதவர்கள் இருப்பாங்க, கண்ணு இருந்தும் காணாதவர்கள் இருப்பாங்க சொல்லிட்டு அவங்க இருதயத்துல அது போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கோ அது அருளப்பட்டிருக்கு ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்றதுக்கு, அவர்களுக்கோ அருளப்படலன்றாரு. அப்ப அந்த ராஜ்யம்ன்றது வந்து 1000 வருஷ ரசாட்சியில எப்படி இருக்க போகுது, யார் உள்ள போவாங்க, அது வந்து கடுகு விதை மாதிரி இருந்து பெருசாகும், அதுல உள்ள வர்றவங்க வளர்ந்துட்டே வருவாங்க, அப்படி ஏகப்பட்ட காரியங்களை வந்து அவரு ஓமையா பேசிக்கிட்டே வர்றாரு இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு. அப்ப பப்ளிக்ல அவர் ஓமையா பேசும்போது அது யாருக்குமே புரியல, இயேசு கூடயே சுத்திக்கிட்டு இருக்க சீஷர்களுக்குமே புரியல அவர் என்னதான் சொல்ல வர்றாரு ஓமையில. அப்ப ஓமைன்றது ஒரு பொருளை ஈஸியா புரிய வைக்கிறது கிடையாது, அதை டைரக்டா சொன்னா புரிஞ்சுட்டு இருக்கும். அப்ப அவங்களுக்கு மறைச்சு சொல்லணும்ன்றதுக்குதான் ஓமைகளா சொல்றாரு. அந்த ஓமையா சொல்லும் போதும் சீஷர்கள் வந்து தனித்து வந்து கேட்கும் போது இது வந்து உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அப்ப வேதத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா எல்லா விஷயமே அருளப்பட்டாலே ஒழிய கிடைக்காது. இட் ஹாஸ் டு பி கிவன். உங்க அருளப்பட்டாதான் கிடைக்கும். ஓகேவா? ஈவன் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்குமே வந்து நமக்கு அருளப்பட்டாதான் ரட்சிக்கப்பட முடியும். நீங்க கேட்டனால ஒரு வசனம் படிப்போம். பிலிப்பியர்ல 1 அதிகாரம் கடைசி வசனம். விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு மாத்திரம் இல்ல? விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல. அப்ப நான் விசுவாசிக்கிறேன்னா அது நான் வந்து விசுவாசிக்கிறேன்னா இல்ல அப்ப எனக்கு அருளப்பட்டிருக்கா? இந்த வசனத்துல நல்லா புரியுது உங்களுக்கு. அப்ப நான் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு அருளப்பட்டிருக்கு, ஆனா அதுக்கு மட்டும் அருளப்படல, நான் துன்பப்படுறதுக்கும். அப்ப நான் விசுவாசிக்கணும்னாலும் இட் ஹாஸ் டு பி given to me, நான் பிலீவ் பண்ணணும்னாலும் அந்த துன்பப்படணும்னாலும் இட் ஹாஸ் டு பி given unto me. எனக்கு அருளப்பட்டாதான் நான் துன்பமும் பட முடியும், அருளப்பட்டாதான் நான் விசுவாசிக்கவும் முடியும். அப்போ தேவன் ஒருவனை அழைக்காவிட்டால், பிதா ஒருவனை அழைக்காவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். அப்ப ஒவ்வொருத்தரும் பிதா கிட்ட வராங்க, தேவன்கிட்ட வராங்க அப்படின்னா வந்து அவர்கள் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அழைக்கப்பட்டிருக்கிறதுன்றது வந்து இட் ஹாஸ் டு பி given, அவங்களுக்கு அருளப்பட்டிருக்க வேண்டும். அப்ப இது வந்து இது வந்து காட்ஸ் வில்லுன்னு ஒரு சப்ஜெக்ட் தனியா படிப்போம். அது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். அதுல போகும்போது இந்த காரியங்கள்லாம் புரியும். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கதே வந்து ஜஸ்ட் சூப்பர்ஃபிஷியலா ரைட் டிவிஷன்னா என்ன, லிட்டில் ஃபிளாக் இருக்கு, பாடி ஆஃப் கிரைஸ்ட் இருக்கு, ஒரு டெஸ்டினேஷன் வந்து இந்த பூமியில 1000 வருஷ ரசாட்சிக்கு போகுது, இன்னொரு டெஸ்டினேஷன் வந்து பரலோகத்துக்கு போகுது. இப்படிப்பட்ட சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் வந்து வசனத்தின் மூலமா பிரிச்சு அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காரியங்கள்லாம் வந்து இதை விட இன்னும் டீப்பரா போறது. அப்ப வந்து பழைய இந்த சிறுமந்தைக்கும் சரி, பாடி ஆஃப் கிரைஸ்டும் சரி, எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி அருளப்படணும். விசுவாசிக்கிறதுக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி அருளப்படணும். இப்ப நம்ம ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் நீங்க கேட்டாலும் அதை ஒரு வருஷம் பார்த்தோம், இல்லைனாலும் நம்ம மொத்தமா அதை வந்து ஒரு ஸ்டடியா எடுத்து பண்ணுவோம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல நம்ம அடுத்த இன்னைக்கு இதுக்கு போலாமா? டாபிக் போலாமா? யாருமே ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகே ஓகே ரைட். சோ இன்னைக்கு டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து லிட்டில் ஃபிளாக் கிட்ட பேசும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு.
பவுல் மூலமா ஏகப்பட்ட நிருபங்கள்ல பவுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தராரு. ஏன்னா அவங்க வந்து பழைய ஏற்பாட்டுக்கு முன்னாடி காஸ்பல்ஸ்லயும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி எப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நியாயப்பிரமாணமாகிய இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி செய்தார்களோ அவர்களுக்கு அங்க அருளப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து வந்தப்போ வந்து நியாயப்பிரமாணத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறாரு. அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள போறதுதான் கொடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை மீறி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல, நியாயப்பிரமாணத்தை தாண்டி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதை ரிஃபைன் பண்ணி தராரு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணத்துல அந்த மறுகணத்தை காட்டுன்றாரு. இல்ல ஒரு ஸ்திரியோட நீ இச்சையோட பாத்தீங்கன்னா விபச்சாரம் செய்தாயிட்டுன்றதா இருக்கட்டும். அப்ப அந்த இது வந்து எல்லாமே ரீஃபைன் பண்ணி தராரு. அந்த 10 கட்டளைகளையும் இருக்கட்டும், நியாயப்பிரமாணத்தினுடைய 613 கட்டளைகள் இருக்கு மொத்தம் யூதர்கள் இதுபடி. சோ அந்த காரியங்களை எல்லாத்தையுமே வந்து ரீஃபைன் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா எல்லாமே நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு தான். ஆனா இப்ப அவர் சிலுவையில வந்து இறந்த பிறகு நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி முடித்துட்டாரு. அப்ப நியாயப்பிரமாணம் நிறைவேற்றி முடித்த பிறகு அந்த ஒரு சூழ்நிலையில வந்து பவுலுக்கு வெளிப்பாடு கொடுத்துட்டு இப்ப நியாயப்பிரமாணம் இல்லாமல் எப்படி அந்த காரியங்கள்லாம் வருது அப்படின்றதுல ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. அப்ப பவுலுடைய நிருபத்துல வந்து சிறுமந்தை சபைக்கு யூதர்கள் இவ்வளவு நாள் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த யூதர்கள், இவ்வளவு நாள் விருத்த சேதனத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த யூதர்கள் எப்படி ஏன்னா இப்ப இதுக்கப்புறம் அவங்க நியாயப்பிரமாணத்தை கண்டினியூ பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிவா இருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டனால இனி இந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் சேர்த்து நீங்க ஃபாலோ பண்ணணும். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை கிறிஸ்துவனுடைய கிருபை செய்திருக்கு, கிறிஸ்துவனுடைய மரணம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சிங் எல்லாம் கொடுத்துட்டு வராரு. இது வந்து சிறுமந்தைக்கு. அதுதான் பவுலுடைய டீச்சிங்ல இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து பவுலுக்கு பேசும்போது இன்னொரு விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. என்னன்னா மிஸ்ட்ரி, தேவனுடைய பரலோகத்திற்கென்று ஒரு ஜனம் பார்த்தோம். ஏன்னா இப்ப பாக்குறோம், இப்ப இவ்வளவு நேரம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஆதி முதலாய் தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லிட்டு வந்தது வந்து 1000 வருஷாட்சிக்கு இந்த பூமியில ஒரு ராஜ்யத்தை. அது ஏன் பூமியில இருக்குன்னா, பூமியில தான் 1000 வருஷ அரசாட்சி நடக்க போகுது. எருசலேம்ல தாவீதின் சிங்காசனத்தை போட்டு அதுல இயேசு கிறிஸ்து வீட்டு இருந்து 1000 வருஷ அரசாட்சி நடத்தப்படுறாரு. இதுதான் மலை பிரசங்கத்துல ஜபத்திலுமே வந்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல எப்படி செய்யப்படுதோ அப்படி பூமியிலும் செய்யப்படுவதாக. அது வந்து 1000 வருஷ அரசாட்சிக்கு இந்த ஒரு கூட்ட மக்கள் பூமியை நோக்கி அதற்கான ஆயத்தத்தோட போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து ப்ராபசி திட்டத்துல அந்த இதுல போறவங்கல யூதர்களும் இருக்காங்க, கிரேக்கர்களும் இருக்காங்க. ஆனா என்ன முக்கியமான விஷயம்னா அதுல யூதர்களுக்கு, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு தனி ஸ்தானமும் புறஜாதிகளுக்கு தனி ஸ்தானமும், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் அது நடக்குது. இது வந்து அந்த டிரான்ஸ்லேஷனல் பீரியடோட முடிஞ்சிருச்சு. பேதுருவனோட இது அந்த ஊழியத்தோட அந்த 40 வருஷத்தோட அப்படி முடியுது. அதுக்கப்புறம் கிருபையின் காலம்னு ஒண்ணு ஆரம்பிக்குது. பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கிறாரு. அந்த சரீரமாகிய சபையினுடைய டெஸ்டினேஷன் எங்க தராரு? ஹெவன்லி, உன்னதங்களில வீற்றிருக்க செய்திருக்கிறார் அப்படின்னு நிறைய இந்த உன்னதத்திற்கான காரியங்கள். பூமியை சுதந்திரிப்பு இல்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குன்ட்டுன்னு. அப்ப நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கா இல்ல இங்க பூமியில 1000 வருஷத்துல இருக்கா? ஒரு கேள்வி. நம்ம பரலோகத்துக்கு போறோமா இல்ல இந்த பூமியிலே இருக்க போறோமா 1000 வருஷத்துல? அப்போ இந்த ஒரு புரிதல் ரெண்டுத்துக்குமே வசனம் இருக்கு, ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஏன்னா ரெண்டுமே தனித்தனி குரூப், தனித்தனியா ரெண்டு விஷயங்கள் போகுது. ஒண்ணு வானத்திற்குரியது, இன்னொன்னு பூமிக்குரியது. எப்படி வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி வானத்திற்குரிய ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ரெடி பண்றாரு, அதை மிஸ்ட்ரியா வச்சிருந்தாரு. பூமிக்குரிய ஒரு கூட்டத்தை ரெடி பண்றாரு, அதை வந்து ப்ராஃபஸியா சொல்லி ஆபிரகாமை செலக்ட் பண்ணி ஆபிரகாம் மூலமா புறஜாதிகளையும் சேர்த்து அங்க ஒரு கூட்டத்தை உண்டாக்குறாரு. அதை வந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு அப்புறமே அப்படியே கிராஜுவலா குறைஞ்சு அந்த காலத்தாமதம் மாதிரி வந்து அது இப்ப பாஸ்ல இருக்கு. இதை எங்க பார்க்கணும் அப்படின்னா தானியேல் 9வது அதிகாரத்துல அந்த கடைசி காலத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் 70 வாரங்கள் தீர்க்க தரிசனம் இருக்கும். அந்த காரியங்கள் எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அது என்னைக்கோ இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கும் நம்ம சபையில மற்ற பிரீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க, அன்னைக்கே வந்து கடைசி காலம் நாங்க, அப்ப இன்னைக்கு கடைசி காலத்துல இருக்கோன்றாங்க. அது எவ்வளவு ஒரு கேலி கூத்தா ஆயிருது அது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம கடைசி காலத்துல இல்ல, அன்னைக்கு இருந்தது கடைசி காலம். ஏன்னா அவங்க வந்து 1000 வருஷ அரசாட்சியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, உபத்திரவத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சபையினுடைய கடைசி அவுட் போரிங், அந்த ஹோலி ஸ்பிரிட்டோடைய அவுட் போரிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து உபத்திரவத்துக்குள்ள போய் உபத்திரவத்துல உள்ள போகும்போது அவங்களுக்கு பலன் வேணும்னு அபிஷேகம் அருளப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் உபத்திரவம்,
அதுக்கப்புறம் அவங்க வந்து 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள போறது. அதனால பேதுரு சொல்லும் போதும் சரி, எபிரேயர்ல எழுதும்போதும் சரி, இந்த கடைசி காலத்தில் இந்த கடைசி காலத்துன்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறது கடைசி காலமானா இல்ல. அந்த ஒரு காலகட்டத்தை தேவன் பாஸ்போர்ட் நிறுத்தி வச்சிட்டாரு. இப்ப இந்த 2000 வருஷ கேப் வந்து அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள வரல. அதனாலதான் யாருக்குமே சொல்ல முடியல. இயேசு கிறிஸ்து வரேன்னு சொன்னாரு, ஆமாமா அவர் அன்னைக்கே கடைசி காலம்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம கடைசி விளிம்புல இருக்கோம், இன்னும் டிக் அடிச்சா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டே இருக்குமே தவிர 2000 வருஷமா ஆச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே தான் சொன்னாங்க. என்னது, இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, இது கடைசி காலம்னு. ஆனா அது வந்து தீர்க்க தரிசன அடிப்படையிலான திட்டத்துல கொடுக்கப்பட்ட டைம் ஃப்ரேம். வேதத்துல அந்த கடைசி காலம் எழுதப்பட்டது. அதற்கப்புறம் தேவன் அந்த டைமை பாஸ்போர்ட் நிறுத்தி வச்சுட்டு இனி வரக்கூடிய அந்த உபத்திரவ காலம் தான் அதனுடைய திரும்ப ரெஸ்யூம். அந்த பாஸ் பட்டன் எடுத்து விட்டா திரும்ப பாட ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெஸ்யூம் ஆகுறது எப்ப அப்படின்னா உபத்திரவ காலம்னு சொல்லி கடைசி 7 வருஷ காலம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது இருக்கு. அப்ப இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, இது வந்து கிருபையின் காலம். இது ஏன் தீர்க்க தரிசனத்திலேயோ இல்ல தீர்க்கதரிசிகளாலேயோ இந்த நாட்களை கொடுக்கப்படல அப்படின்னா, இந்த காலகட்டம் தேவனுக்குள் மறைக்க வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த காலகட்டத்தை பத்தி, இந்த காலகட்டத்துக்கு பேர் வந்து கிருபையின் நியமம்னு பைபிள் சொல்லுது. டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ், இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல வரக்கூடிய ஜனங்களை வந்து யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் ஒன்னாக்கி பரலோகத்திற்காக இதுல வந்து தேவன் வந்து அவருடைய சித்தத்தையும் அந்த ரகசியங்களையும் பரலோக மக்களுக்காக அப்போஸ்தலன் பவுல் மூலமாக வெளிப்படுத்துறது. சோ இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு இந்த ஒரு சித்தத்தையும் இந்த ஒரு ரகசியத்தையும் பவுலுக்கு வெளிப்படுத்துறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல யூதரா இருந்தாலும் சரி, கிரேக்கரா இருந்தாலும், கிரேக்கர்னா புறஜாதிகளா இருந்தாலும் சரி, எந்த வேறுபாடுமே இல்லை. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து ஒரு 6 வசனத்துக்கிட்ட பார்த்தோம். 2 பேருக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குன்னு ஒரே ரட்சிப்புல ஒரே இதுலயே. இப்ப இதுல நம்ம சில வசனங்கள் படிப்போம் இன்னைக்கு. இதுல வந்து எப்படி எல்லாரும் ஒன்னா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 10:12. தரவாசிக்கு எடுத்து ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணரா இருக்கிறார். ஓகே, இப்ப இதுல வந்து நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஜூ அண்ட் த கிரீக். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வருஷத்துல என்ன பார்த்தோம், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். அப்போ அங்க டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா, யூதருக்கும் கிரேக்கருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா அந்த சபையில? இருக்கு சார். அந்த சபைன்னு சொல்லும் போது நான் சிறுமந்தை சபையை சொல்றேன். அந்த சிறுமந்தை சபையில யூதர்களும் இருக்கிறாங்க, புறஜாதியும் இருக்காங்க. ஆனா 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படிப்பட்ட வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட் யூதர்கள், ஏன்னா அவங்க ராஜரிக ஆசாரிய கூட்டம், ராஜ்ய பூமிக்குள்ள போறவங்க. அங்க போனா அவங்களுக்கான டெசிக்னேஷன் என்ன, ராஜரிக ஆசாரிய கூட்டம். அப்ப புறஜாதிகள் என்ன பண்றாங்க, அங்க பிரஜைகளா உள்ள போறாங்க, இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷ சாட்சியில பங்கு பெறுவாங்க. அப்ப அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, முன்பு யூதர் பின்பு கிரேக்கர். ஆனா இந்த கூட்டம் பரலோகத்துக்கு போற மறைச்சு வைக்கப்பட்டிருந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல, கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்படுகிற இல்ல இந்த கிறிஸ்துவின் சரீரத்துல அங்கமா ஆவற இந்த கூட்ட ஜனங்கள் யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, வித்தியாசமே இல்லை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லைன்னு பார்த்தோம். அடுத்தது கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் நீங்க யூதனும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. யூதன் என்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு யூதனா இருக்கிறவன் அந்த தகுதி இனி அவனுக்கு கிடையாது, அவன் யூதன்னு சொல்ல முடியாது. ஒரு கிரேக்கர்னா புறஜாதி, ஒரு புறஜாதியா இருக்கிறவன் புறஜாதின்னு இனிமேல் சொல்ல முடியாது. அப்ப யூதனும் கிடையாது, புறஜாதியும் கிடையாது, எல்லாரும் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள். அப்ப இந்த கான்செப்ட் வந்து அங்க இருக்கிற ரெஃபரன்ஸ்க்கும் இங்க இருக்கிற ரெஃபரன்ஸ்க்கும் வித்தியாசப்படுது. ஒரு இடத்துல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. 2 பேரையும் ரட்சிக்கிற தேவன் ஒருவரே. 2 பேரையும் ரட்சிக்கிற தேவன் வந்து 2 பேரையும் வேற வேற மாதிரி ரட்சிக்கிறாரு. ஆனா ஒருத்தரை வந்து விசுவாசத்தினால் ரட்சிக்கிறாரு, இன்னொருத்தர் விசுவாசத்தின் மூலமாய் ரட்சிக்கிறாரு. பை ஃபெய்த் ஒருத்தர் ரட்சிக்கிறாரு, த்ரூ ஃபெய்த் ஒருத்தர் ரட்சிக்கிறாரு.
ஃபர்ஸ்ட் யூதரை பண்றாரு, பின்பு கிரேக்கரும், ஆல்சோ த கிரீக்ஸ், அதுக்கப்புறம் அப்ப பின்பு கிரேக்கர்களும் வராங்க. இங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு வரும்போது கிறிஸ்துவின் சரீரத்துல வித்தியாசமே கிடையாது. முன்பு கையிலும் பின்பு காலிலும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரே பாடி. ஆனா அது வந்து ஒரே பாடி கிடையாது. அப்ப இந்த டிஃபரன்ஸ் புரியணும். அப்ப ஒரே பாடி கிறிஸ்துவனுடைய சரீரம், அவர் தலையா இருக்காருன்னா இந்த சரீரம் ஃபுல்லா வந்து எனக்கு எந்த இடத்துல பிளட்டை குத்தி பிளட் எடுத்தாலும் என் பிளட் குரூப் ஒன்னாதான் இருக்கும். கையில குத்தினாலும் அதே குரூப் தான், காலில் குத்தினாலும் அதே குரூப் தான். அப்ப அது முன்னாடி பின்னாடின்ற டிஃபரன்ஸ் கிடையாது. எல்லாமே சமமா ஒன்றாதான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே கிறிஸ்துவினுடைய சரீரம், அங்கம், அவயவம். அப்ப இதுல வந்து டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு தெரியுது. அதுதான் இங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்னாக்குறாரு. கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள். இன்னொரு வசனம் படிக்கலாம். கொலோசியர் 3:11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியார் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அப்ப இதுவுமே வந்து கிறிஸ்து தலையா இருக்கான்றனால கிறிஸ்து எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருக்கிறாரு. அதனால கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன். கிரேக்கன்ற எங்கெல்லாம் பதம் வருதோ அதெல்லாம் புறஜாதியை சொல்லக்கூடிய இன்னொரு பதம் தான் கிரேக்கர்ன்றது. ஸோ ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த சரௌண்டிங்ல இருந்தவங்க கிரேக்க மக்கள் தான் முக்காவாசி இருந்தாங்க. அதனால புறஜாதின்னு சொல்றதுக்கு பதிலாக கிரேக்கர்னு வேர்டு பைபிள் அந்த காலத்துல எழுதும் போது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ எங்கெல்லாம் கிரேக்கர்னு வருதோ அதெல்லாம் புறஜாதியை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதனால புறஜாதி என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அப்போ இந்த காரியத்திலயும் வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. ஏன்னா யூதனா இருக்கிறவங்க யூதனா இருக்கிறதுக்கு அதுக்கு மேல அவங்களுக்கு குவாலிஃபைட் கிடையாது. அப்ப ஒரு டைம்ல வந்து அவங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருவாங்க. அந்த ஸ்தானத்தின் மூலமாக மக்கள் புறஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால முன்பு யூதர் ஃபர்ஸ்ட், அவங்க ரட்சிப்பு யூதர்கள் வழியா ஃபர்ஸ்ட் யூதர்கள், அதுக்கப்புறம் புறஜாதிகள். இது வந்து காஸ்பல்ஸ்ல பாக்குறது, பழைய ஏற்பாட்டுல பாக்குறது, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது வந்து தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில சொல்லிட்டு வந்த 1000 வருஷ அரசாட்சிக்கான அந்த ஒரு கூட்டம். ஆனா எங்கெல்லாம் வந்து வேதத்துல நம்ம யூதருக்கும் கிரேக்கருக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டு பேருமே ஐடென்டிட்டி இழந்துடுறாங்க. இப்ப யூதன் என்றும் இல்லை அப்படின்னு முதல் அர்த்தம்னா யூதன்னா அந்த குவாலிபிகேஷன் இழந்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த ராஜரிக ஆசாரிய கூட்டம் அந்த கேம்பெயின்குள்ளேயே அவங்க போகல. அப்ப அந்த ஒரு கூட்டத்துல வந்து யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லைன்னு பார்ப்போம். இப்ப இன்னும் ஒரு வசனத்தை பார்த்து இந்த இது முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 12:13 வசனம். 1 கொரிந்தியர் 12:13 வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தீர்க்கப்பட்டோம். அப்ப இத வந்து எல்லாருமே வந்து ஒரே பாடிக்குள்ள ஞான ஸ்நானம் செய்யப்பட்டு அப்ப எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் ஆக்குறாரு. யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரே ஆவியினால. இது நம்ம இந்த ஞானஸ்நானத்தை குறித்து தனியா டாபிக் வரும்போது இந்த வசனத்தை படிப்போம். பட் இன்னைக்கு வந்து யூதன், கிரேக்கன் இந்த ரெண்டு காரியத்தையும் தேவன் வந்து வித்தியாசமே இல்லைன்னு சொல்லி ஒன்னாக்குறாரு. அப்ப ஏதோ ஒரு சபையில ரெண்டு சபை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து மிஸ்ட்ரி, தேவனுக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருந்த சபை பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அதற்கான பேரை வந்து கிருபையின் காலம்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அந்த கிருபையின் காலத்துல இருக்கவங்கள யூதரா இருக்கலாம், கிரேக்கரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்க வந்து தங்களுடைய ஐடென்டிட்டி இழந்துடுறாங்க. இப்ப இதை வச்சுதான் போன வாரம் வந்து நம்ம படிக்கும்போது கார்த்திகேயன் ஒரு டவுட் கேட்டாரு. அதை திரும்ப நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். அந்த இதை இப்ப நம்ம இதுல வந்து கேட்கும் போது ரோமர் 3:30 இன்னொரு ஒரு தடவை அந்த வசனத்தை படிச்சிடலாம். ரோமர் 3:30. ரோமர் 3:30. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே. அப்ப விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலமாயும்ன்ற வார்த்தை வந்து ஆக்சுவலா த்ரூ ஃபெய்த். அப்ப அந்த த்ரூ ஃபெய்த் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு புறஜாதிகள் எப்படி ரட்சிக்கப்படுறாங்க அப்படின் போது த்ரூ ஃபெய்த் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அப்ப இன்னைக்கு யூதர்கள் எப்படி ரட்சிக்கப்படுறாங்க? அவங்களும் த்ரூ ஃபெய்த்தா இல்ல அவங்க வந்து பை ஃபெய்த்தா?
அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கேள்வி கேட்டிருந்தாரு. அப்போ இன்னைக்கு நம்ம வாழற காலம் எதுன்னு பார்த்தோம்னா, நம்ம நியாயப்பிரமாணத்தின் காலத்திலயோ இல்ல தீர்க்கதரிசன அடிப்படையில கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலயோ நம்ம வாழ்ந்துகிட்டு இல்லை. அப்ப நம்ம எதுல வாழறோம் அப்படின்னா, கிருபையின் காலம், மிஸ்ட்ரி ப்ரோக்ராம், ரகசிய திட்டத்துல, தேவனுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருந்த திட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த கிருபையின் காலத்துல வந்து யார் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே புறஜாதி தான் அப்படின்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா, ஒரு யூதனானவன் இனி யூதன் கிடையாது. அவன் வந்து உலக பிரகாரமா எத்னிக்கலா நான் வந்து யூதன்னு சொல்லிக்கலாம். ஆனா தேவனுடைய அந்த ஒரு ஸ்தானம் இருந்துச்சு இல்லையா, அது வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் திட்டம், அந்த ப்ராஃபசி ப்ரோக்ராம்ன்ற திட்டம் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவைக்கு அப்புறமே வந்து கிராஜுவலா குறைஞ்சு அது வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேயே அந்த டைம்லயே பாஸ் முடிச்சாச்சு. அப்ப அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் வரைக்கும் அப்படியே கிராஜுவலா அந்த டிரான்ஸ்லேஷன் புக் நடக்குது. 28க்கு அப்புறம், அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் கிருபையின் காலத்தினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்துருச்சு. தேவனுடைய வெளிப்பாடுகள் அப்போ பவுலுக்கு கிடைக்கப்பட்டுச்சு, ஃபுல்லா அந்த ஃபார்ம் வந்துருச்சு. அப்ப அந்த ஃபார்முக்கு வந்த பிறகு அந்த டைம்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு யூதன் தன்னை யூதன்னு சொன்னாலும் தேவனுடைய பார்வையில அவங்க தனித்துவம் கிடையாது, ராஜரிக ஆசாரிய கூட்டம் கிடையாது. ஏன்? அந்த ப்ரோக்ராம வந்து தேவன் நிறுத்தி வச்சிட்டாரு. இப்ப கிருபையின் காலத்தை கொடுத்துட்டாரு. அப்ப இந்த கிருபையின் காலத்துல எப்படி ரட்சிக்கப்படணும்? யாரா இருந்தாலும் சரி. இப்ப யூதனா இருக்கிறவங்களுக்கு தனி குவாலிபிகேஷன் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நான் வந்து ஒரு இஸ்ரவேலன், நான் ஒரு யூதன், நான் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன் அப்படின்னு சொன்னா அதனால 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அது அவர்களுடைய அறியாமை. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நாங்க மேசியானிக் ஜூன்னு சொல்றாங்க. அந்த மேசியானிக் ஜூன் போது என்ன அர்த்தம்னா, நாங்கள் வந்து யூதர்களா இருந்து இயேசுவை ஏத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் யூத இயேசு ஏற்றுக்கிட்டவர்கள்ன்றது. ஆனா மேசியானிக் ஜூன்றதுக்கே வந்து வேதத்தின் அடிப்படையில அர்த்தமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு யூதனானவன் ஒரு யூதனே கிடையாது, ஒரு கிரேக்கனானவன் புறஜாதி ஒரு புறஜாதியே கிடையாது. ஏன்? எல்லாருமே இன்னைக்கு தேவனுடைய பார்வையில சமமா இருக்கிறாங்க கிருபையின் காலத்துல. அப்போ ஒரு யூதன் வந்து தன்னுடைய யூதன்ற ஐடென்டிட்டியை ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேயே இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து யூதன் இது திரும்ப எப்போ வரப்போகுது அப்படின்னா, ஃபியூச்சர்ல அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம், அது நம்ம தனியா படிப்போம். 7 வருஷம் உபத்திரவ காலம் வரும்போது மறுபடியும் அந்த ஒரு காம்பினேஷன் வரப்போகுது ஃபியூச்சர்ல. உபத்திரவ காலம் வரும்போது சொல்லுங்க பிரதர். ஒரே ஒரு சின்ன யூதர் வந்து எத்தனிக்கலா யூதர். இப்ப நாம எப்படி தமிழர், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஆப்கானிஸ்தான், அமெரிக்கன், எஜிப்தியன், இந்த மாதிரி அந்த எத்தனிக்கல் இதுல இருக்கும். யூதர்கள் வந்து அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள்ங்கிற அந்த ஸ்தானத்தை வந்து இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவங்க இப்போ வந்து சபைக்குள்ள வந்துடுறாங்க, பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள் வந்துடுறாங்க. ஆனா அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவங்களுடைய அந்த ஐடென்டிட்டி, யூதங்கிற ஐடென்டிட்டி மறுபடியும் ரிசீவ் ஆகும். உலகத்தின்படி அவங்க எப்படி நான் ஒரு தமிழனும், நம்ம எப்படி தமிழனும், அதே மாதிரி அவங்க யூதர்கள் தான். அந்த தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த ராஜரீக ஆசாரியர் அந்த ஒரு பதவியை, அந்த ஒரு நிலைமையை வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு ஆண்டவர் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு வந்து ஒரு யூதர் வந்து ரட்சிக்கப்பட்டாங்கன்னா எப்படி நாம சபையினுடைய அங்கத்தினர் ஆகணும், அதே மாதிரி அவங்களும் வந்து சபையினுடைய சோ அப்ப இன்னைக்கு வந்து ஒரு யூதரா இருந்தாலும் சரி, புறஜாதியா இருந்தாலும் சரி, எத்னிக்கலா அவங்க யூதர்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறனால எத்னிக்கலா யூதர்கள்னு சொல்லிக்கலாம். பட் தேவனுடைய பார்வையில அந்த ஆபிரகாமினுடைய சந்ததியில வரக்கூடிய அந்த பிளஸிங்ஸ்க்கான யூதர்கள் இருக்கு இல்லையா, அந்த இது இப்ப தேவனுடைய பார்வையில கிடையாது. அப்ப எல்லாருமே இப்ப யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் இது வந்து அந்த டிரான்ஸ்லேஷனல் பீரியட்ல ஆரம்பிச்சது. லைட்டா வந்துட்டு இருந்துச்சு. அப்பயும் வந்து சிறுமதையிலையும் புறஜாதிகள் இருக்காங்கன்னு பார்த்தோம், யூதர்கள் இருக்கான்னு பார்த்தோம். 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இதுல வந்து புறஜாதிகளும் இருக்காங்க, யூதர்களும் இருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்து புறஜாதிகளா தான் கணக்கெடுக்கப்படுறாங்களே தவிர யூதர்கள் தனியா யூதர்கள் என்று ஐடென்டிட்டி கிடையாது. அவர்கள் விருத்த சேதனம் செஞ்சாலும் ஒண்ணும் இல்லை, செய்யாட்டியும் ஒண்ணும் இல்லை. அதனால எந்த பலனும் ஸ்பெஷலும் அவங்களுக்கு கிடையாது, எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அப்ப அவங்களும் புறஜாதின்னும் போது அப்ப அவங்களும் எப்படி ரட்சிக்கப்படுறாங்க? த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தின் மூலமா தான், த்ரூ ஃபெய்த் தான் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்குதான் நம்ம என்ன படிக்கிறோம்? எபேசியர்ல 2வது அதிகாரத்துல 8வது வசனம் படிங்க. எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு
இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஓகே, அது கொண்டுன்னு போட்டிருக்கு, விசுவாசத்தை கொண்டுன்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த கொண்டுன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல வந்து த்ரூ ஃபெய்த்னு தான் இருக்கு. விசுவாசத்தின் மூலமாய், அதை இங்க மூலமாய் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, அவங்க கொண்டுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. கொண்டுன்றதை விட விசுவாசத்தின் மூலமாய்ன்றதுதான் கரெக்டான வார்த்தை. அப்ப கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அப்ப இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இன்னைக்கு எல்லாருமே யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து த்ரூ ஃபெய்த் தான் இன்னைக்கு ரட்சிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து யூதனா இருந்தாலும் சரி, புறஜாதியா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து ஒரே கேட்டகரியில தான், பொது புறஜாதின்ற கேட்டகரியில. சரி, இப்ப இந்த டைம்ல வரும்போது எனக்கு சும்மா இது நோட்ஸ்ல இல்லாதது ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ நம்ம இப்ப பாத்துக்கிட்டு வர்றது 2 ப்ரோக்ராம் பாத்துக்கிட்டு வரோம். என்னென்ன ப்ரோக்ராம் யாராவது சொல்ல முடியுமா? 2 திட்டம் தேவனுடைய திட்டத்துல. ரெண்டு திட்டம் பாத்துக்கிட்டு வரோம். பரலோகம் ஒண்ணு, பூமி அரசாட்சி ஒண்ணு. பரலோகத்துக்குரிய ஜனங்கள் ஒண்ணு, பூமிக்குரிய ஒண்ணு. மெயின் அதுக்கு நம்ம பேர் சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து ரகசிய திட்டம், தேவனுக்குள்ள மறைக்க வைக்கப்பட்டிருச்சு, மிஸ்ட்ரி ப்ரோக்ராம். இன்னொன்னு வந்து தீர்க்க தரிசன அடிப்படையிலான திட்டம். அவங்க வந்து டெஸ்டினேஷன் தான் வந்து தீர்க்க தரிசன அடிப்படையில வர்றதுக்கு இங்க 1000 வருஷ அரசாட்சியும், பரலோக ஜனங்களுக்கு வர்றதுல வந்து பரலோகம் வந்து மிஸ்ட்ரி ப்ரோக்ராம்ல வர்றவங்களுக்கு பரலோகம் டெஸ்டினேஷனாவும் 2 டெஸ்டினேஷன் வச்சிருக்கு தனித்தனியா. ஒண்ணு இந்த பூமியில இருக்கும், இன்னொன்னு பரலோகத்துல இருக்கும். இந்த பூமியில இருக்கவங்களுக்கு உலகம் உண்டானது முதல் எல்லா தீர்க்கதரிசி வாயிலாகவும் உரைத்து வந்திருக்காரு. பரலோகத்துல இருக்கவங்களுக்கு ஆதி முதலாய் தேவனுக்குள் மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை பவுல் மூலமாய் வெளிப்படுத்தி இந்த கிருபையின் காலம்னு ஒரு காலத்தையே வெளிப்படுத்தி கொடுத்திருக்காரு, ரகசியமா வச்சிருந்து. ஆனா மிஸ்ட்ரி ப்ரோக்ராம்ல அந்த காலகட்டத்தையே தீர்க்க தரிசனத்துல 70 வாரங்கள் செல்லும், இத்தனை நாள் கழிச்சு இப்படி ஆகும், மேசியா சங்கரிக்கப்படுவார், கடைசி 1 வாரம் இப்படி உபத்திரவம் இருக்கும்னு எல்லாமே சொல்லியிருக்காரு. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த ப்ராஃபசி ப்ரோக்ராம் அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்தது முடிஞ்சு கிருபையின் காலம் முழுமையை அடைஞ்ச பிறகு இப்ப நம்ம கிருபையின் காலத்துலதான் இருக்கோம். இன்னைக்கு யாருமே வந்து ரட்சிக்கப்படுறவங்க விசுவாசத்தினால் பை ஃபெய்த்ல ரட்சிக்கப்பட முடியாது. இன்னைக்கு எல்லாருமே புறஜாதிகளா தான் இருக்கு கணக்கு. யூதரா இருந்தாலும் எல்லாருமே த்ரூ ஃபெய்த் ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்டோம்னா நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு, நம்மளுடைய டெஸ்டினேஷன் பரலோகத்துல இருக்கு. ஏன்னா நம்ம வாழறது வந்து கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கிருபையின் காலம் மிஸ்ட்ரியா ஆண்டவருக்குள்ள தேவனுக்குள் மறைக்க வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப என்னுடைய கேள்வி, அந்த ப்ராஃபசி ப்ரோக்ராம் ஒண்ணு சொன்னோம் இல்லையா, அந்த ப்ராஃபசி ப்ரோக்ராம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சா, அதுல இன்னும் பேலன்ஸ் இருக்கா? இன்னும் முடியல, இருக்குது. என்ன இருக்குது? இன்னும் 1000 வருட அரசாட்சி எல்லாம் இருக்கு, உபத்திரவ காலம் இருக்குது, அந்தி கிறிஸ்து காலம் இருக்கு. ஓகே, இது எல்லாமே வந்து தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில காஸ்பல்ஸ்ல இருந்து சொல்லிட்டு வந்த காரியங்கள். கரெக்ட். அப்போ அந்த விஷயங்கள் இன்னும் முடியல அப்படின்னும் போது அந்த விஷயம் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, சிறுமந்தை சபையினுடைய கண்டினியூவேஷன். இயேசு கிறிஸ்து வந்தப்ப சிறுமந்தைக்கு ராஜ்யத்தை தருவேன்னாரு, சிறுமந்தைய கூப்பிட்டாரு, அபிஷேகம் கொடுத்தாரு, பரிசுத்தாவின் அபிஷேகம் வச்சு பலன் அடைங்கினாரு, சாட்சியா இருங்கனாரு. அதோட அப்படியே கிராஜுவலா குறைஞ்சு அது நின்றுச்சு. இப்ப மறுபடியும் அந்த ப்ரோக்ராம்ல கடைசி 7 வாரம் உபத்திரவ காலமும் அதுக்கப்புறம் 1000 வருஷ அரசாட்சியும் அந்த தீர்க்க தரிசன அடிப்படையிலான திட்டத்துல இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அப்போ வெளிப்படுத்தினல் புக் ஃபுல்லாவே அதை குறித்ததான காரியங்கள் நம்ம எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். ஆனா தெரியாத விஷயம் என்னன்னா, பாதி பேர் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்டது வந்து இந்த கிருபையின் காலத்தினுடைய 7 சபைன்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த கிருபையின் காலத்துல இருக்கிற சபைக்கு மெயினான ஒரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க பார்த்தாலும் வேதத்துல ஒரு மெயினான கீ பாயிண்ட் பார்த்தோம்னா, இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ், கிருபையின் காலத்துல பரலோக டெஸ்டினேஷன், பரலோகத்துக்கு போகக்கூடிய இந்த ஜனங்கள் வந்து அவங்கள யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் வித்தியாசமே இல்லை. அப்ப இந்த சர்ச் பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு சொல்லும் போது அதுல வித்தியாசம் கிடையாது. இன்னொரு சபை சிறுமந்தை சபை, அந்த சபையில சொல்லும் போது 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம நிறைய வசனங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்தாச்சு. இப்ப உதாரணத்துக்கு திரும்பவும் அது நடக்க போகுது அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தினல்ல, இது நோட்ஸ்ல சும்மா ஒரு ஞாபகம் வந்தனால ஒரு ஹிண்ட் சொல்றேன், அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கறதுக்காக. வெளிப்படுத்தினல் 2வது அதிகாரம் 9வது வசனம். உன் கிரியைகளையும் படிங்க. உன் கிரியைகளையும்
உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்போ தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் இல்லாதம சாத்தானுடைய தூஷணம் தான். அப்ப இந்த சபையில வந்து பவுல் சொல்லக்கூடிய அந்த கிருபையின் கால சபைனா அங்க யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை, நீ யாரா இருந்தாலும் ஒரே கேட்டகரி தான். அப்போ இந்த கேட்டகரி வருது அப்படின்னாலே இது வந்து 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள பிரவேசிக்க போற சிறுமந்தைக்கான சபை. அப்ப இது வந்து இனி ஃபியூச்சர்ல ஆரம்பிச்சு நடக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த சிறுமந்தை சபையில வரும்போது மறுபடியும் அந்த டிஃபரன்ஸ் வரப்போகுது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் டிஃபரன்ஸ் வரும். அப்ப இவர்கள் வந்து தங்களை யூதர் என்று சொல்லியும் இந்த மாதிரி பண்றாங்கன்னு போட்டிருக்கு. இன்னொரு வசனமும் படிச்சிடலாம், அப்படியே 3வது அதிகாரத்துல 9வது வசனம். வெளிப்படுத்தினே 3வது அதிகாரம் 9வது வசனம். இதோ யூதர் இருந்தும் தங்களை யூதன் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரையில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் இப்போதும் நமக்கு பாயிண்ட் வந்து என்னன்னா, இதோ யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறார்களாய் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து சபைக்கு சொல்றாரு. அப்ப இந்த 7 சபைகள்ல வந்து மறுபடியும் என்ன இருக்கு அப்படின்னா, யூதர் என்றும் புறஜாதிகள் என்றும் டிஃபரன்ஸ் வருது. அவங்கள யூதர்னு சொல்றாங்க இப்படின்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் வருது. அப்ப இந்த ஒரு விஷயம் வந்து வரப்போற கடைசி 7 வருஷம் உபத்திரவ காலத்துல மறுபடியும் ஏன் இது வருது அப்படின்னா, இது எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு? தீர்க்க தரிசன அடிப்படை திட்டத்தில இருந்து வரக்கூடிய ப்ரோக்ராம் இப்போ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. எது பாஸ் பண்ணப்பட்டிருக்கு? உபத்திரவ காலம். அந்த 7 வருஷம் 69வது வாரம் மேசியா சங்கரிக்கப்படுவார், கடைசி 7 வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தானியேல் 9வது அதிகாரத்துல படிச்சோம்னா தெரியும். அந்த கடைசி 7 வாரத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து இன்னும் நடக்கல. அப்ப அது வந்து ஒரு பெரிய பாஸ் போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த 2000 வருஷம் வந்து இப்ப ரட்சிக்கப்படுறவங்கள யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாம ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்க இதெல்லாம் எங்கெல்லாம் இந்த கான்செப்ட் பாக்குறோமோ அதெல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அதனுடைய இலக்கு டெஸ்டினேஷன் எங்கன்னா பரலோகம். அது போர்வே நம்ம இன்னும் படிச்சுட்டே வரும் நிறைய ரைடிவிஷன்ல படிக்கும் போது. ஆனா வெளிப்படுத்தினல்ல வரும்போது அந்த 7 சபைகள்ல சொல்லும் போது 2 சபைகளுக்கு வெளிப்படுத்தினல் 2:9 சரி, வெளிப்படுத்தினல் 3:9 சரி, அவர்கள் யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தான் கூட்டத்தார். அப்ப யூதர்னு போது அங்க தனி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அந்த சபையில. அது ஏற்கனவே கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்கு. ஏன்னா சிறுமந்தை சபையில வந்து அங்க டிஃபரன்ஸ் இருக்கு, முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும். அப்ப யூதர்னா அங்க தனி ஸ்பெசிபிகேஷன் இருக்கு, ஒரு தனி வேல்யூவேஷன் இருக்கு முன்பு யூதர்களும். ஏன்னா அந்த திட்டம் முடிய போற ஸ்டேஜ்ல பாஸ்போர்ட் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு, அது இன்னும் முடியல. அது இனி ஆண்டவர் செகண்ட் கம்மிங் வரும்போதுதான் வந்து அந்த திட்டத்தினுடைய முடிவு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி உபத்திரவ காலம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வந்து என் டைம்ஸ் பத்தி நம்ம திரும்ப தனியா படிக்கலாம், அது தனியா இருக்கு. ஸோ உபத்திரவ காலம் என்ன, மகா உபத்திரவ காலம் என்னலாம் இப்ப நம்ம இங்க பார்க்கும்போது, ஸோ இன்னைக்கு நம்ம மெயினா பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2த்துலயுமே யூதர்களும் இருக்காங்க, புறஜாதிகளும் இருக்காங்க. ஆனா அந்த டிரான்சாக்ஷனல் பீரியட்னு சொல்லக்கூடிய அப்போஸ்தலர் நடவடிக்கை அப்போஸ்தலர் 28 வரைக்கும் எங்கெல்லாம் போயிட்டு இருக்கோ அங்கெல்லாம் 2மே சேர்ந்து வருது. எங்க கரெக்டா ஆரம்பிச்சதுன்னு நம்ம பின்னாடி ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஆனா அந்த இடத்துல 2 இடத்துலயுமே சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் பவுல் சொல்லும் போது இப்ப நம்ம இருக்கிறது வந்து கிருபையின் காலத்துல இருக்கும். இதுல வந்து யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. அப்ப அதுல சிறுமந்தை சபையில வித்தியாசம் இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கிற கிருபையின் காலத்துல வித்தியாசம் இல்லை. அப்ப அவங்களுடைய டெஸ்டினேஷன் இலக்கு வந்து எங்க போய் சேருதுன்னா 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமி இல்லை. இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்படுறவங்க யூதரா இருந்தாலும் சரி, கிரேக்கரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே புறஜாதிகளா தான் கணக்கு. ஏன்னா யூதர்களுக்கு தனி ஸ்பெசிபிகேஷன் கிடையாது, விருத்த சேதனம் உள்ளதுக்கு தனியா ஒரு இது கிடையாது. விருத்த சேதனம் உள்ளதும் சரி இல்லாததும் சரி ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய பறவை எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. இது வந்து பரலோகத்திற்கான கூட்டத்துக்கு போகுது. இந்த கூட்டத்தை வந்து தேவன் எப்படி ரட்சிக்கிறார்ன்றத எபேசியர் 2:8-9 பார்த்தோம் நம்ம. சோ இப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கா, இல்ல இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இன்னும் ஒரு 2 பாயிண்ட் பார்த்து நம்ம முடிச்சிருவோம் இன்னைக்கு. இதுக்கு இதுல ஏதாவது கேள்வி இருக்கா, இல்ல அப்படி கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணவா? கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. சோ நம்ம அடுத்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து தேவன் வந்து ஒரு பரலோக ஜனத்துக்கு, அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை. இந்த கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபைன்றது வந்து
பழைய ஏற்பாட்டுல உள்ளவங்க கிடையாது, இல்ல காஸ்பல்ஸ் பீரியட்ல இருந்தவங்க கிடையாது. கிறிஸ்துவனுடைய சரீரமாக சபையில கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்படுறவங்க. இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்படுறவங்களோட எம்பசைஸ் தான் நம்ம சொன்னோம். அதுல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாம இல்லை, எல்லாருமே த்ரூ ஃபெய்த் இயேசு கிறிஸ்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிஃப்ட், ஈவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிசியில ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து கிருபை காலத்துல ரட்சிக்கப்படுறவங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து டெஸ்டினேஷன் பரலோகம் இருக்கு. அவங்களுக்கு பேர் வந்து கிறிஸ்துவின் சரீரமாக சபைன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது எபேசியர்ல இன்னும் சொல்ல போனோம்னா எபேசியர் நிருபம் தான் வந்து பவுல் வந்து அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம், அப்போஸ்தலர் 28 வரைக்கும் ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா வந்து எபேசியர் இதெல்லாம் எழுதுறாரு. அதுல கடைசியா சபைக்கு எழுதப்பட்ட நிருபம் வந்து எபேசியர். இது வந்து பவுலுடைய நிருபங்கள் தனியா எடுத்து இந்த ரைட் டிவிஷன்லயே படிப்போம். அது படிக்கும் போது அந்த ஆர்டர் எப்படின்ட்டு படிப்போம். அதுல வந்து எபேசியர் நிருபம் தான் வந்து சபைக்கு எழுதப்பட்ட கடைசி நிருபம். தனி நபருக்கு எழுதப்பட்ட கடைசி நிருபம் வந்து 2 தீமோத்தேயு, அதான் அவருக்கு எழுதின மொத்தத்திலே கடைசி. இது சபைக்கு எழுதப்பட்டதுல வந்து எபேசியர் நிருபம் தான் எழுதப்பட்டிருக்கு. இப்ப இந்த எபேசியர் நிருபத்துல இருந்து நம்ம சில காரியங்கள் பார்ப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் 1ல இருந்து 5 வரைக்கும் யாரா படிங்க. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இது நிமித்தம் பவுலாகிய நான். அப்ப இந்த நிருபத்தை பவுல் எழுதும் போது அவர் சிறையில இருக்கிறாரு. அப்ப ரோம சிறையில இருக்கும் போது அப்போஸ்தலர் 28க்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அது நம்ம நிருபங்களுடைய கோர்வை படிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கும் இப்ப நிருபங்களுக்கும் எப்படி லிங்க் நம்ம படிப்போம். இது வந்து அவரு அப்போஸ்தலர் 28 முடிச்சதுக்கு அப்புறம், அந்த காரியங்களுக்கு அப்புறம் சிறையில இருக்கும்போது எழுதுறாரு. அதனாலதான் இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியா இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து நிமித்தம் கட்டுண்டவனா இருக்குன்றது வந்து பிரிசன்ல இருக்கிறாருன்னு வருது. அதுல உங்களுக்காக போது புறஜாதிகள். அப்ப இந்த உங்களுக்காக சொல்லும் போது இந்த டைம்ல வந்து கிருபை டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸை பத்தி சொல்லிட்டு வர்றாரு. இங்கிலீஷ்ல வந்து கேஜேவில இஃப் யூ ஹேட் த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் ஆஃப் காட் இருக்கு. அந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் ஆஃப் காட் கிருபையின் காலம் சொல்றோம் இல்லையா, அதுக்குதான் தெய்வ கிருபைக்குரிய நியமம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டிருக்கு. தெய்வ கிருபைக்குரிய நியமம். அப்ப இந்த ஒரு காரியத்தை தெய்வ கிருபைக்குரிய நியமம்ன்றது டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ். அப்ப யாருக்காகனா புறஜாதியா இருக்கிற. அப்போ இந்த புறஜாதியில இப்ப யாரெல்லாம் இன்க்ளூட்னா யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கரா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க. அப்ப இந்த சமயத்துல புறஜாதியா இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் சரி, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம், அதான் டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ், இன்னது 2 கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது அப்ப இந்த எபேசிய நிருபத்தை பவுல் எழுதும் போது, இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் சொல்றாரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள்னு. அப்ப எப்படி கேள்விப்பட்டிருப்பாங்க? இதுக்கு முன்னாடியே அவர் ஏதோ கொஞ்சம் சொல்லியிருக்கணும், அப்பதான் கேள்விப்பட்டிருக்க முடியும். கேள்விப்பட்டிருப்பீர்கள், அது என்னவெனில் என்ன, அந்த தெய்வ டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ், தெய்வ கிருபைக்குரிய நியமம் என்னதுன்னு சொல்றாரு. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாயும், யாரோடு சுதந்திரமாயும்? கிறிஸ்துவோடு சுதந்திரமாயும் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய், கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ண வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அப்ப இந்த ஒரு ரகசியம், கிருபை டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் அப்படின்றது வந்து ஒரு ரகசியமா வச்சிருந்திருக்கிறாரு. இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த ரகசியம் என்னன்னா, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே. அப்ப இந்த சுவிசேஷம்ன்றது வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷமா, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு அந்த சுவிசேஷம் கிடையாது. இது புறஜாதிகளுக்கான சுவிசேஷம்.
அப்படின்றது தனி. புறஜாதிகளுக்கான சுவிசேஷம் தனி, ஏன் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக பார்க்கலாம். கலாத்தியர் 2வது அதிகாரம் கலாத்தியர் 2வது அதிகாரத்துல முதல் 2 வசனம் படிங்க. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஓகே, இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா 14 வருஷத்துக்கு அப்புறம் தீத்துவை கூட்டிட்டு எருசலேம் போறாரு. எப்படி போறாரு பவுலு? நான் தேவ அறிவிப்பினாலே போய். அப்ப தேவன் அவரை போக சொல்றாரு. இப்ப 14 வருஷம் கழிச்சு, அவருடைய ஊழியத்துல 14 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 14 வருஷம் கழிச்சு அவர் புறஜாதிகள் கிட்ட எல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு இருக்காரு. போயிட்டு நான் போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு, எவர்களுக்கு? எருசலேம்ல இருந்தவர்களுக்கு. எருசலேம்ல யார் இருந்தது அப்படின்னும் போது எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் இருக்கு. எண்ணிக்கை உள்ளவர்கள் யாருன்னா அதனுடைய ப்ராப்பர் வேர்ட் வந்து லீடர்ஸ். அப்ப எருசலேம் தேவாலயத்துல எருசலேம்ல இருக்கக்கூடிய அந்த சபையினுடைய லீடர்ஸ் யாருன்னு பார்த்தா சீஷர்கள். பேதுரு இவங்க எல்லாம் தான் அந்த கவுன்சில்ல இருக்காங்க. அது வந்து நம்ம அப்போஸ்தலர் 15லயும் இதனுடைய ரிலேட்டிவ் லிங்க பார்க்கலாம். அப்ப அங்க போய் தனிமையில இருக்கிறவங்க கிட்ட, அந்த எண்ணிக்கையில இருக்கவங்கன்னா லீடர்ஸ், அவங்க கிட்ட பப்ளிக்கா ஜனங்கள்லாம் இருக்கும் போது போய் பேசாம குழப்பம் வந்துடக்கூடாதுன்னா அவங்க கிட்ட தனிமையில போயிட்டு அந்த எண்ணிக்கை உள்ளவர்கள்லாம் லீடர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த சீஷர்கள் கிட்ட, மெயினான எல்டர்ஸ் சீஷர்கள் இருக்காங்களே அந்த சபையினுடைய, அதாவது அந்த சபைனா லிட்டில் ஃபிளாக் சர்ச், சிறுமந்தை சபையில, அவங்க வந்து பவுலுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டு இயேசு வாழ்ந்த காலத்துல இருந்தே போய் சுவிசேஷம் அறிவிச்சாங்க. ஏன்னா இயேசு வந்து மத்தேயு 10வது அதிகாரம் 15வது அதிகாரத்துல எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்ல சொல்றாரு. அவங்க போயிட்டு உலகம் எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுன்றாங்க. போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரணம் அடைகிறதுக்கு முன்னாடியே, அவர் மரணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னது? மனம் திரும்புதல், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. யோவான் ஸ்நானம் உட்பட இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த சுவிசேஷம் பவுல் பிரசங்கிச்ச சுவிசேஷம் கிடையாது. இது நம்ம ஏற்கனவே வந்து ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி போன வருஷத்துல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். காஸ்பல்ஸை பத்தி சுவிசேஷங்கள் என்னென்ன சுவிசேஷங்கள், அதுல வந்து பவுல் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷம் கிடையாது. அப்படி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதா இருந்தா பவுல் மறுபடியும் போய் அவர்களுக்கு இவர் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை விவரித்து சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா எருசலேம் தேவாலயத்துல லீடர்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே பவுலோட சீனியர்ஸ். அவங்க பவுல் வந்து துன்பப்படுத்திட்டு இருக்கும் போதே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. அவங்க கிட்ட போய் இவர் போய் பிரசங்கத்தை மறுபடியும் பண்ணி காட்ட வேண்டியதில்லை. அப்ப இங்க வந்து நான் தேவ அறிவிப்பினால் போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு, விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணா இருக்காதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே, அதாவது லீடர்ஸ்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் அப்படின்றாரு. இது வந்து 14 வருஷம் ஊழியத்துக்கு அப்புறம், அந்த ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் போறாரு. அப்போ என்ன பார்க்க வரும் அப்படின்னா, பவுல் வந்து சொல்லக்கூடிய இந்த சுவிசேஷம், புறஜாதிகளுக்கு சொல்லக்கூடிய இந்த சுவிசேஷம்ன்றது வந்து மனந்திருமுதல் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கின்றது கிடையாது. இந்த சுவிசேஷமே வேற. அது நம்ம சுவிசேஷத்துல பத்தி நிறைய படிச்சிருக்கிறோம். இந்த சுவிசேஷத்துல வந்து கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அதன் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுதல், இது எல்லாமே இந்த சுவிசேஷத்துல அடங்கியிருக்கு. அப்ப இந்த ஒரு சுவிசேஷம் வந்து கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ளாய் ஒரே சரீரமாய் பங்குள்ளவர்களாய் அவருடைய இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் பிரசங்கிச்சிருக்கேன். இது வந்து ரகசியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் இந்த சுவிசேஷத்தை குறித்து எபேசியர் நிருபம் தான் வந்து கடைசியா சபைக்கு எழுதப்பட்ட நிருபம் பவுல் மூலமா. அப்ப இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் என்ன சொல்றாரு? இதை குறித்து 4வது வசனத்துல, இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அப்ப முன்னாடி சுருக்கமா எழுதியிருக்கிறேன் அப்படின்னும் போது எந்த புக்ல எழுதியிருக்கிறாரு, எந்த நிருபத்துல எழுதியிருக்காரு இதுக்கு முன்னாடி? ஏன்னா இதுதான் கடைசி நிருபம் சபைக்கு எழுதுனதுல. அப்ப இதற்கு முன்னாடி எழுதப்பட்ட நிருபத்துல எதுல எழுதியிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கேன். அதனால்தான் மேல சொல்றாரு, இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கு 2வது வசனத்துல, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்க தேவ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேள்விப்பட்டிருப்பீர்களே
நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இதுக்கு முன்னாடியே நான் முன்னமாய் சுருக்கமாய் எழுதியிருக்கேன் அப்படின்றாரு. அதை என்ன பண்ணணும்? நீங்க வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அப்போ ஏதோ இதுக்கு முன்னாடி அவரு சுருக்கமா எழுதியிருக்கிறாரு. அதை நீங்க வாசிக்கும் போது கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை பத்தி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனக்கு உண்டாயிருக்கிற அதுல இருக்கிற அறிவு, நாலேஜை வந்து நீங்களும் அறிந்து கொள்ளலாம்ன்றதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ பவுல் வந்து கடைசி சபைக்கு எழுதின நிருபத்துல இதை சொல்லி இருக்கும் போது, அப்ப அதுக்கு முன்னாடி எந்த நிருபத்துல எல்லாம் அவர் சுருக்கமா எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு. அப்போ முதல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னா, பவுல் வந்து ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன், அவருக்கு படிப்படியாக வெளிப்பாடுகள் கிடைச்சது, எல்லாமே ஒரே நாள்ல அப்டேட் கிடைச்சிடலன்னு பார்த்தோம். அப்ப பவுலுக்கு வந்து ஏற்கனவே கிடைச்ச நாலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் கமாலியலோட பாதப்படியில ஒரு பக்காவான பரிசெயன். அப்ப அவருக்கு நியாயப்பிரமாணம் மொத்தம் அத்துப்படியா, நியாயப்பிரமாணத்தினால குற்றம் சாட்டப்படாதவன்றாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தினால குற்றம் சாட்டப்படாம கமாலியலோட பாதப்படியில படிக்கும் போது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில அவ்வளவுமே அவருக்கு தெரியும். மேசியா வருவாருன்னு தெரியும், தாவீதின் சிங்காசனத்துல உட்காருவாருன்னு தெரியும், ராஜா ஆளுகை செய்வாரு, எல்லாமே தெரியும் பவுலுக்கு. அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட், நம்பர் 1 ஸ்டூடெண்ட். அவர் கமாலியலோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஆனா இயேசு கிறிஸ்து தான் அந்த மேசியான்றது தான் அவருக்கு தெரியாம இருந்துச்சு. அப்போஸ்தலர் 9 நீ துன்பப்படுத்திக்கிற இயேசு நானே அப்படின்னு உடனே ஓகே, அப்ப மேசியா தான், இயேசுதான் மேசியா அப்படின்ற ஒரு லிங்க் அவருக்கு கிடைச்ச உடனே டோட்டல் பிக்சர் அவருக்கு வந்துருச்சு. எதுல? ப்ராஃபசி ப்ரோக்ராம்ல. இயேசுதான் மேசியான்னு சொல்லி கூட வரக்கூடிய ப்ராஃபசி ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடியது எல்லாமே அவருக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அவரு கண் திறக்கப்பட்ட உடனே அப்போஸ்தலர் 9 கடைசி வசனத்துல வந்து அவர் நேரா தேவாலயங்கள்ல போயிட்டு இயேசுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இயேசுதான் மேசியா கிறிஸ்துன்னு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அதுல அவருக்கு பிரச்சனையே வரல, புது விஷயமும் கிடையாது, அவருக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும். புது விஷயம் என்னன்னா 9வது அதிகாரத்துல தீர்க்கதரிசனத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்த அந்த மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசி, அந்த ஒரு மேசியா யார் அப்படின்றது இயேசுதான் அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதோட எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஆனா அவருக்கு புரியாத விஷயங்கள் என்னன்னா, ரகசியம், தேவனுக்குள் மறைத்து வைக்கின்ற ரகசியத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேவன் வெளிப்படுத்திட்டே வர்றாரு படிப்படியா. அதுக்கு நிறைய வசனங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் இன்னும் வரும்போதும் பார்ப்போம் காலங்க. சோ தேவனுக்கு வந்து படிப்படியா, தேவன் வந்து பவுலுக்கு படிப்படியா அதை வெளிப்படுத்தி வர்றாரு. அப்ப எங்கெல்லாம் அவருக்கு அந்த வெளிப்பாடுகள் வருதோ அது எல்லாத்தையும் இதற்கு முன்னமே இருந்த நிருபங்கள்ல சுருக்கமா எழுதினாரு. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? டாக்டர். ஏன்னா ஒரு கூட்டம் வந்து, இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா, உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன். நம்ம ரோமர்ல வந்து பார்த்தோம், ரோமர் 10:12 வந்து யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசம் இல்லை, எல்லோரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர்ல பார்த்தோம். அதே மாதிரி கலாத்தியர்ல பார்த்தோம், 1 கொரிந்தியர்ல பார்த்தோம். இந்த நிருபங்கள்லாம் பார்க்கும்போது இப்ப உதாரணத்துக்கு ரோமர் 10:12 பார்த்தோம். ஆனா அதே ரோமர்ல 1வது அதிகாரம் 16வது வசனத்துல வந்து முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும்ன்றாரு. 2வது அதிகாரத்துல 9வது 10வது வசனத்துல முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் வர்றாரு. அப்போ 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல அவர் சொல்லும் போது அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறத சொல்லிட்டு வர்றாரு. இதுவும் பவுலுக்கு கிடைச்ச வெளிப்பாடு, அந்த டிஃபரன்ஸோட சேர்த்து சொல்லிட்டு வர்றாரு. 10வது அதிகாரத்துல வரும்போது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்றாரு, வித்தியாசமே கிடையாது 2 பேருக்கும் அப்படின்றாரு. அப்ப பவுலுடைய நிருபத்துல இது ஏன் முரண் வருது? ஒரு இடத்துல வந்து 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும்னு டிஃபரன்ஸ் காட்டுறாரு. இங்க வந்து விருத்த சேதனம் ஒண்ணும் இல்ல, விருத்த சேதனம் இல்லாம ஒண்ணும் இல்ல, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் ஒண்ணு ஒரே மாதிரிட்டாரு. அப்ப இந்த டிஃபரன்ஸ் ஏன் வருது ஒரே நிருபங்கள்ல அப்படின்னும் போது பவுலுக்கு வந்து ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் வேணும். பவுலுக்கு எப்படி ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் வந்துச்சு? அப்போ இதனாலதான் பவுல் சொல்றாரு, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இவ்வளவு காலம் ரைட் டிவிஷன் படிச்சுட்டு வரோம். இவ்வளவு காலம் ரைட் டிவிஷன் படிச்சுட்டு வந்ததுல ரைட் டிவிஷனே இல்லாட்டி கூட ஒரு விஷயத்துல எல்லாரும் ஈஸியா சொல்லக்கூடியது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் செய்யணுமா செய்ய வேண்டாமா? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் வேண்டாம். இதுக்கு வந்து ரைட் டிவிஷனே தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற நார்மல் சபையில போனாலே வந்து இன்னைக்கு விருத்த சேதனம் பண்ணணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அது இல்லைங்க, அது பழைய ஏற்பாட்டுக்குரியது அப்படின்றாங்க. நமக்கெல்லாம் அது கிடையாது அப்படின்ட்டு. அப்ப இந்த ஒரு அடிப்படை புரிதல் எல்லா சபையிலும் இன்னைக்கு இருக்கு. இது விருத்த சேதனத்தை குறித்து ஒரு புரிதல் இருக்கு. அப்ப அதை வந்து தனியா ரைட் டிவைட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இப்ப ரைட் டிவிஷன்ல நமக்கு என்ன புரியுது அப்படின்னும் போது, இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை முழுமையாய் நிறைவேற்றினாரு எப்ப? இந்த பூமியில வந்தப்ப, இந்த காஸ்பல்ஸ்ல. அப்ப அவர் பண்ண உபதேசங்கள் எல்லாமே வந்து இது வந்து நிறைய சபைகளுக்கு தெரியாது. நம்ம ரைட் டிவிஷன்ல படிச்சுக்கிட்டு வர்றதுனால நமக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் சிலுவையில அதுல ஒரு நியாய பிரமாணத்தையும் மீறவே இல்லை. அப்படின்னா அவர் வந்து
புறஜாதிகளோட பழகவே இல்லை, புறஜாதி சொல்லவே இல்லை. அது எல்லாமே வந்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சொன்னது, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியம் பண்ண வந்தார். எல்லாமே நிறைய பார்த்திருக்கோம். அப்ப இந்த காஸ்பல்ஸ்ல இருந்து நமக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு. எப்படின்னா இப்ப தேவன் அன்பாகவே இருக்காரு, உங்கள் பிதா அன்பா இருக்கிறது போல நீங்களும் அன்பா இருங்கள் இருக்கு. இல்ல இது வந்து காஸ்பல்ஸ்ல அவங்களுக்கு சொன்னது, நமக்கு கிடையாது, அப்படி கிடையாது. அப்ப அந்த கருத்து வந்து சில இது வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னுவாங்க. டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னா எல்லா காலகட்டத்திற்கும் ஏற்ற உண்மை. தேவன் மாறாதவர் அப்படின்றது வந்து எல்லா காலகட்டத்திலுமே அதேதான். தேவன் அன்பாகவே இருக்கிறான்றது எல்லா காலகட்டத்திலும் அதேதான். அப்ப சத்தியங்கள் சில காரியங்கள் மாறுறதில்லை. ஆனா இண்டிவிஜுவலா டீச்சிங், ஒரு குரூப்புக்கு டீச்சிங் வரும்போது அந்த டீச்சிங் மாறுது. அப்போ பழைய ஏற்பாட்டுல வந்து விருத்த சேதனம் செய்யணும்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பவுல் சொல்லும் போது விருத்த சேதனம் தேவையில்லைன்றாரு. அப்புறம் சீஷர்களே அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் கடைசிலாம் பார்த்தோம்னா வெறும் ஒரு 4 காரியங்கள் மட்டும் புறஜாதி ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க. அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தேவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மாறிக்கிட்டே வருது. அந்த மாதிரி இந்த கிருபையின் காலத்துக்கு எப்படி டிஃபரன்ஸ் அப்படின்னும் போது நமக்கு வந்து எப்படி பவுலினுடைய நிருபத்துல இருந்து எடுக்கிறது. இன்னொரு விஷயம், இப்ப நம்ம வர நாட்கள்ல பார்ப்போம் எந்தெந்த நிருபங்கள்லாம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படை புரியாதனாலதான் பைபிள்ல பயங்கர கன்ஃபியூஷன் வருது. அந்த ரைட் டிவிஷன் திங்ஸ் வந்து இன்னும் 2-3 வாரம் கழிச்சுதான் வரும்னு நினைக்கிறேன். 3-4 வாரம் கழிச்சு வரும் அந்த காரியங்கள்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து முக்கியமா ரைட் டிவிஷன் எதுல பண்ணணும் அப்படின்னா பவுலுடைய நிருபங்கள்ல. ஏன்னா இப்ப ரோமர்லயே நம்ம பார்த்தோம், ஒரு இடத்துல பாக்குறோம் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பார்த்தோம். இன்னொரு இடத்துல ரோமர் 10ல பாக்குறோம் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லைன்ட்டு. அப்போ ஒரே புக்ல அவர் 2 விதம் எழுதுறாரு. அப்போ எங்கெல்லாம் அவருக்கு வந்து இந்த வெளிப்பாடு வருதோ அதை சுருக்கமாய் இதற்கு முன்னாடியே எழுதியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு பவுல் அப்படிதான் எழுதினாரா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து ஒரு வசனத்தை படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 1ல 2வது வசனம். கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஓகே, இப்ப இதை நம்ம பார்க்கும்போது ஜெனரலா அப்படியே கடற்கரை வாசிட்டு போயிடலாம். ஆனா இதுல உள்ள நம்ம டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் அப்படின்னு போட்டு ஒரு கமா. சோ ஒரு குரூப்பை சொல்றாரு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அப்படின்னா பரிசுத்தம் ஆகி முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சாங்டிஃபைடு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். அடுத்தது கமா போட்டு பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். இது 2வது கேட்டகரி சொல்றாரு. அப்போ ஒரு கேட்டகரி பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் இருக்கு, இன்னொரு கேட்டகரி பரிசுத்தமாக ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். அப்ப அந்த தேவனுடைய சபைன்றது வந்து பரிசுத்தம் ஆவறதுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு வர டைம் ஆயிட்டு இருக்கனால வர நாட்களை பார்ப்போம். அப்போஸ்தலர்ல வந்து நம்ம அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா டைம் இருக்கும்போது அதுல கடைசிக்கிட்ட வரும். அவர்கள் எல்லாரும் எப்ப பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில. அது வரைக்கும் அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கு. எல்லாருமே வந்து அவங்க எப்ப பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுறாங்க அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில தான் அவங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுது, அவங்க பரிசுத்தமாக்கப்படுறாங்க. ஆனா ரோமர்ல படிக்கும் போது இப்ப நம்ம விசுவாசம்னா we have the atonement now, நமக்கு இப்பயே பாவ மன்னிப்பு இருக்கு, நம்ம பரிசுத்தவான்கள் ஆயிட்டோம். எப்ப எந்த நொடி பொழுதுல இயேசு விசுவாசிக்கிறது அந்த நொடி பொழுதுலயே நம்ம எப்ப உயிர்ப்பிக்க வைக்கிறாரோ, கிருபையினால என்னைக்கு ரட்சிக்கப்படுறோமோ அந்த நிமிஷத்திலேயே நம்ம பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டோம். ஏன்னா நம்மளுடைய பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டது வந்து நம்முடைய நீதியினால அல்ல, தேவனுடைய நீதி நம்ம மீது வைக்கப்பட்டனால. அது நம்ம தனி டாபிக் படிப்போம், ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், திரும்பவும் ரிவைஸ் பண்ணுவோம். சோ அப்ப தேவனுடைய நீதி நம்ம மீது வைக்கப்பட்டனால எப்ப விசுவாசமோ அந்த நொடி பொழுதிலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்ன்றது வந்து கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிற தேவனுடைய சபை. இப்ப இங்க ஒரு வார்த்தை வருது, நம்ம கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைன்னு ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருப்போம். கொலோசியர்ல எல்லாம் அந்த வார்த்தை இருக்கு, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைன்ட்டு. இங்க வந்து தேவனுடைய சபைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, தேவனுடைய சபை. அப்ப இந்த தேவனுடைய சபைக்கு என்ன ஐடென்டிட்டி தராரு?
பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். அடுத்தது எங்களுக்கும் தங்களுக்கும். அப்ப எனக்கும் உங்களுக்கும்னு சொல்ல, எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப 2 குரூப் இங்க தெரியுதா? எங்கள் ஒரு குரூப், தங்கள் ஒரு குரூப். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஒரு குரூப், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபை ஒரு குரூப். 2 பேருக்கும் யார் தான் ஆண்டவர்? இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். இது வரைக்கும் புரியுதா? இங்க ஒரு 2 குரூப் இருக்கிறது தெரியுதா? இல்ல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா இதுல? இன்னும் கொஞ்சம் விவரம் சொல்லணுமா? தெரியுது. தெரியுது, 2 குரூப். அப்ப ஆக்கப்பட்டவர்கள் ஒரு குரூப் இருக்காங்க, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு வந்து எங்களுக்கும் அப்படின்றாரு, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தங்களுக்கும்ன்றாரு. 2 பேருக்குமே யார் தான் ஆண்டவர்? வந்து இயேசு கிறிஸ்து தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப 2 பேருக்கும் சேர்த்து சொல்லி, இது போக எங்கும் தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அப்படின் போது அது வந்து புறஜாதியில தான் சேரும். ஏன்னா எங்கும் தொழுது கொள்ளுகிறவர்கள் வந்து புறஜாதி கான்செப்ட்ல வர்றது. அப்போ இந்த ஸ்டார்டிங்லயே வந்து கொரிந்து சபைக்கு எழுதும் போது, கொரிந்து சபையில அவருக்கு இருக்கிற அந்த ஒரு அடிப்படையில 2 குரூப் இருக்குன்றது தெரியுது. அவரு 2 குரூப்பும் அட்ரஸ் பண்றாரு. அப்போ 1 கொரிந்தியர் படிக்கிறோம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் படிக்கும் போது எங்கெல்லாம் வந்து தேவனுடைய சபை, இப்போ இன்னொரு ஒரு விஷயத்த பார்த்துடலாம். தேவனுடைய சபைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு பாக்குறோம், அங்க தேவனுடைய சபைன்னு பார்த்தோம். இப்ப இந்த தேவனுடைய சபை வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிடையாது. தேவனுடைய சபைக்கு இன்னொரு பேர் வந்து லிட்டில் ஃபிளாக் சர்ச் நம்ம இவ்வளவு காலம் சொல்லிட்டு வரோம். சிறுமந்தை சபைன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு வேதத்துல கொடுக்கப்பட்ட இன்னொரு பேரு தேவனுடைய சபை. எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருந்து பார்ப்போம். தேவனுடைய சபைன்றது வந்து சிறுமந்தை சபை கிடையாது, அது கிறிஸ்துவின் சரீரமாக சபை இல்லைன்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா, பவுல் வந்து தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வசனத்துல சொல்லியிருக்காரு. நம்ம 2 வசனம் பார்ப்போம், ஒரு வசனத்தை படிக்கலாம். கலாத்தியர் 1:13. கலாத்தியர் 1:13. நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி. ஓகே, அப்போ பவுல் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யூத மார்க்கத்துல இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்களே, அப்ப நான் வந்து தேவனுடைய சபை, சர்ச் ஆஃப் காட்னு ஒரு இங்கிலீஷ்ல, ஐ பர்சிக்யூட்டட் த சர்ச் ஆஃப் காட் அண்ட் வேஸ்டட் இட். அப்ப தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி அப்படியே கண்டினியூ பண்ணி சொல்றாரு. அப்ப பவுல் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியோ அல்லது அந்த அப்போஸ்தலர் 9 வர்றதுக்கு முன்னாடியே என்ன இருக்கு? தேவனுடைய சபை. இந்த தேவனுடைய சபை தான் வந்து இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:17 எல்லாம் சொல்லுவாரு, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொன்ன காரியத்துல கட்டப்பட்ட சபை தான் வந்து சர்ச் ஆஃப் காட், லிட்டில் ஃபிளாக் சபை, தேவனுடைய சபைன்றது. அப்ப அதே இதை வந்து இன்னொரு இடத்துலயே சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15:9 நான் அப்போஸ்தலரும் சிறியவனா இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதுனாலே நான் அப்போஸ்தலரும் பெரிய பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்கேயும் வந்து தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்திருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்திருக்கின்றாரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின் போது, பவுல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேவனுடைய சபை இருந்துச்சு. அப்ப பவுல் வந்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர் மனம் மாறி பிரசங்கிக்க ஆரம்பிச்ச பிறகு படிப்படியா தான் அவருக்கு வந்து கிருபை, டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் வந்துச்சு. அந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் கொடுக்கப்பட்ட பிறகு, கிருபையின் காலம் அவருக்கு கையளிக்கப்பட்ட பிறகு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லைன்னு சொல்ல கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை உருவாக்கப்படுது. இந்த கிருபையின் காலத்துல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லாம. ஆனா தேவனுடைய சபையில யூதன் என்றும் கிரேக்கன் என்றும்ன்ற வித்தியாசம் இருந்துச்சு. அப்ப இந்த சபை வந்து பவுல் மனம் மாறி வருவதற்கு முன்பதாகவே பவுலால் துன்பப்படுத்தப்பட்ட ஒரு சபை தான் தேவனுடைய சபை, அதுதான் சிறுமந்தை சபை. அப்ப பவுல் ஆரம்பிச்சது என்னது? பவுல் ஆரம்பிச்ச ஒரு சபை இருக்கும் இல்லையா? அந்த சபை என்னன்றது வந்து கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை. அதுக்கு வந்து அஸ்திவாரம் யார் போட்டிருக்கிறதுனா பவுல் போட்டிருக்காரு. ஏன்னா பவுலுக்கு தான் அது கையளிக்கப்பட்டுச்சு. படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:10-11 2 வசனம். 1 கொரிந்தியர் 3:10-11. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன்
தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப அஸ்திபாரம்ன்றது இயேசு கிறிஸ்து, வேற அஸ்திபாரமே கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் இந்த சபையினுடைய அஸ்திபாரம். அப்ப அந்த அஸ்திபாரத்தை பவுல் என்ன சொல்றாரு இங்க வந்து, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே. அப்ப பவுலுக்கு கிருபையின் காலத்தை குறித்ததான கிருபை அளிக்கப்பட்டுச்சு, அதை வெளிப்பாடு வந்துச்சு. அந்த அடிப்படையில எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே புத்தியுள்ள சிற்பாச்சையை போல அஸ்திபாரம் போட்டேன். அப்ப ஒரு சபை உருவாகுது அப்படின்னா அஸ்திபாரம்ன்றத ஃபவுண்டேஷன், ஃபர்ஸ்ட் போடுறது அஸ்திபாரம். அப்ப இந்த அஸ்திபாரத்தை பவுல் வந்து அவருக்கு தேவ கிருபை வந்ததுக்கு அப்புறம், அவருக்கு அளிக்கப்பட்ட பிறகு அவர் அதுல அஸ்திபாரம் போடுறாரு. அப்ப இந்த சபை வந்து டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல, தேவ கிருபையின் காலத்துல இந்த யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லைன்ற சபை யாரால அஸ்திபாரம் போடப்பட்டுச்சுன்னா பவுலால அஸ்திபாரம் போடப்பட்டுச்சு. அதற்கப்புறம் வேறொருவன் அதுல நீர் பாய்ச்சா எல்லாம் செய்யுது. அந்த அஸ்திபாரம் என்ன போட்டது பவுல், ஆனா அந்த அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து இல்லாம வேற அஸ்திபாரம் போட முடியாது. அப்ப அந்த அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை கிருபையின்படி போட்டது யாரு? பவுல். அப்ப அஸ்திபாரம் தான், ஃபவுண்டேஷன் தான் அந்த சபையில போட்டு ஆரம்பிக்கிறார் போது, இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையினுடைய ஃபவுண்டேஷனை போட்டது யாரு அப்படின்னா பவுல். அவருக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே அவர் அஸ்திபாரம் போட்டிருக்காரு. அந்த அஸ்திபாரம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடி, அவருக்கு இந்த கிருபை அளிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சபை இருந்துச்சு. அந்த சபையை அவர் துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அதுதான் சர்ச் ஆஃப் காட்னு சொல்லக்கூடிய சிறுமந்தை சபை. இங்க இருக்கிறது பவுல் ஃபவுண்டேஷன் போட்ட அந்த சபை, அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தை பவுல் போட்டாரே அந்த சபை என்னன்னா கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்படக்கூடிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்ப பைபிள்ல வந்து சபைன்னும் போது எல்லாமே சர்ச்னு ஒரு சர்ச் மட்டும் கிடையாது. மோசே காலத்துல வனாந்தரத்தின் வழியாக மேகத்தின் மத்தியில ஒரு சபையை கூட்டு வந்தார், மோசேன்னு போட்டுருக்கு. அதுக்கப்புறம் சிறுமந்தை சபை இருந்துச்சு, அதுக்கு இன்னொரு பேர் வந்து சர்ச் ஆஃப் காட்னு, தேவனுடைய சபைன்னு பார்த்தோம். இன்னொரு சபையை வந்து பவுலுக்கு தேவ கிருபை அளிக்கப்பட்ட பிறகு அவர் புதுசா அஸ்திபாரமே போடுறாரு. அப்பதான் அப்ப அவர் ஒரு அஸ்திபாரத்தை போட்டு அவர் ஒரு இது பண்றாரு. ஏன்னா அவருக்கு தான் அது கையளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசனங்கள் பார்த்துட்டு வந்திருப்போம், இனிமேலும் பார்ப்போம் நிறைய வசனங்கள். அப்போ இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, ரெண்டு விதமான சபை இருக்கு. ஒரு சபையினுடைய டெஸ்டினேஷன் வந்து தீர்க்க தரிசன அடிப்படையில, தீர்க்க தரிசன திட்டத்தின் அடிப்படையில இந்த பூமியில 1000 வருஷ அரசாட்சிக்கு போகுது. அந்த சபையில வந்து முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும், அந்த சபைக்கும் பவுல் காரியங்களை எழுதியிருக்காரு. ஆனா இன்னொரு டெஸ்டினேஷன் போறது இருக்கு, பரலோகத்திற்கான டெஸ்டினேஷன். இதுல ரட்சிக்கப்படுறவங்க வந்து யூதரா இருந்தா பை ஃபெய்த்தும், புறஜாதிகளா இருந்தா த்ரூ ஃபெய்த்தும். ஆனா இந்த கிருபையின் காலத்துல வந்து பவுல் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு அவருக்கு அளிக்கப்பட்ட கிருபையில இந்த கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டதை வச்சு அவர் போட்டு அவருக்கு அந்த மிஸ்ட்ரி வெளிப்படுத்தப்பட்டு அவர் அந்த காரியத்தை சொல்றாரு. இதுல வந்து எல்லாருமே ரட்சிக்கப்படுறதுன்னா த்ரூ ஃபெய்த். அது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. இதுல யூதன் என்றும் இல்லை, கிரேக் என்றும் விருத்த சேதனம் உள்ளது, விருத்த சேதனம் இல்லாம இல்லை. அப்ப இந்த கிருபையின் காலத்துல இந்த டிரான்சிஷனல் பீரியட் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 70 ஏடிகள் தேவாலயம் இடிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அது ஹிஸ்டரியில பார்த்தோம்னா 70 ஏடிகள் இடிக்கப்பட்டுச்சுருக்கு. 68ல பவுல் இறந்திருப்பாரு. அந்த ஒரு காலகட்டத்தோட அந்த 70க்கு முன்னாடி இந்த டிஸ்பென்சேஷன், அந்த டிரான்சிஷனல் ஒரு இதுல இருந்து இன்னொரு இதற்கான மாற்றம், தேவனுடைய சபை, அந்த காரியங்கள் பைபிள் அந்த பவுல் எழுதின நிருபங்கள்ல இருக்கக்கூடிய டீச்சிங்ஸ் எல்லாம் கூட அதோட பாஸ் பட்டன் போட்டு பாஸ் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு போட்டோம்னா, தேவனுடைய கிருபையின் காலம் முழுமையாக பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டு ஃபுல்ஃபில் ஆகி நம்ம கைக்கு வந்திருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த 2000 வருஷமா அந்த முதல் நூற்றாண்டு 70 ஏடியை தவிர்த்து அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருத்தருமே வந்து தேவனுடைய சரீரமாகிய கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில தான் இருக்குமே தவிர தேவனுடைய சபைன்னு சொல்லக்கூடிய அந்த சிறுமந்தை சபையில கிடையாது. அது வந்து டெஸ்டினேஷன் இந்த பூமியில 1000 வருஷ சாட்சி. இந்த சபை வந்து பரலோகத்திற்கு என்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா போய்கிட்டு இருக்கு. அந்த சபையில இருக்கவங்க சில காரியங்களை செய்யணும் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு. பழைய ஏற்பாட்டுல இருந்தே ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. புதிய ஏற்பாடு வந்த பிறகு அவங்க சில காரியங்கள் செய்யணும். இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்படுற இந்த 2000 வருஷமா ரட்சிக்கப்பட்டுகிட்டு இருக்க இஸ்ரேலிலே பிறந்து எத்னிக்கா யூதனா இருக்கவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து தேவனுடைய பார்வையில ஒரே சமமான புறஜாதிகள் கணக்கு தான். அப்ப எல்லாருமே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, அதாவது விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறார்கள். அது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. அப்ப அது கிஃப்ட் தான். அது
இப்ப ரட்சிப்புன்றது. அந்த டைம்ல வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து தே ஹாவ் டு ஒர்க் ஃபார் தட், இறுதி பரிந்தும் நிலைத்திருக்கணும். இது நம்ம நிறைய ரெஃபரன்ஸ்ல பார்த்திருக்கோம். காஸ்பல்ஸ்ல சொல்லும் போது இறுதி பரிந்தும் நிலைத்திருக்கவனே ரட்சிக்கப்படுவான்ட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ரட்சிப்பு வந்து எப்ப நிறைவேறுதுன்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில. அதுக்கு முன்னாடி யாராவது பின்வாங்கி போனாங்கன்னா அவங்களுடைய ரட்சிப்பை இழக்க முடியும். ஆனா பவுல் சொல்லும் போது எபேசியர் 4:30 வந்து மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசை துக்கப்படுத்தாதீர்கள். அப்போ அவர் வெளியே போயிடுறது கிடையாது. உள்ள இருந்தாதான் துக்கப்பட முடியும், வெளியே போயிட்டாலும் போயிடுவாரு. அப்போ மீட்கப்படுற நாளுக்கென்று ஒரு முத்திரையை கொடுத்திருக்காரு, ஒரு சீல் கொடுத்திருக்காரு. அப்ப மீட்கப்படுற நாள் வரைக்கும் நம்ம ரட்சிப்பை இழக்க முடியாது அப்படின்னு. சோ இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ரெண்டு சபைக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு. இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து தேவனுடைய சபைன்றதும் லிட்டில் ஃபிளாக் சபைன்றதும் ஒண்ணு. அது வந்து தீர்க்க தரிசன திட்டத்தின் கீழே வருது. அதனுடைய டெஸ்டினேஷன் வந்து இந்த பூமிக்கான 1000 வருஷ அரசாட்சி. அதுல யூதருக்கும் புறஜாதிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இந்த திட்டம் வந்து AD 70 அது நிறைவேறி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்ப வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் எழுதப்பட்ட காலத்துல அதுலயும் வர சபைகளை வந்து அவங்க வந்து யூதர்களுக்குன்னு தனி ஒரு யூதரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஏன் அப்ப அந்த இது வருதுன்னா இதனுடைய கண்டினியூவேஷன் அப்ப நடக்க போகுது. அப்ப இப்ப என்ன இருக்கு, இப்ப தேவன் வந்து அந்த ப்ராஃபஸி திட்டத்துக்கு ஒரு பாஸ் போட்டு நிறுத்தி வச்சிட்டாரு. நிறுத்தி வச்சுட்டு பவுலுக்கு தேவனுக்குள் மறைத்து வைத்திருந்த கிருபையை அளிக்கிறாரு. அந்த கிருபையின் காலத்தை அளிக்கிறாரு. கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைன்னு ஒரு காரியத்தை உண்டாக்கி இந்த சபையில யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, விருத்த சேதமும் இல்லை, விருத்த சேதம் இல்லாம ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அதை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறாங்க. இது அவர்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய இது. இவங்களுடைய டெஸ்டினேஷன் வந்து இந்த பூமியில கிடையாது, பரலோகத்துல இருக்கு அப்படின்னு இருக்கு. அதற்கான வசனங்களையும் நம்ம திரும்ப இன்னும் பார்ப்போம் வர்ற நாட்கள்ல. சோ இது வரைக்கும் இன்னைக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இல்ல இதுல கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிடலாம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு சார். வேற ஏதாவது கேள்வி? சொல்லுங்க கார்த்திகேயன். இப்ப இந்த ரோமர் 10:12 பார்த்தோம்ல, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு போட்டிருக்காரு. 12 வரும்போது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மறுபடியும் இஸ்ரவேல் குறிச்ச காரியங்கள் இப்ப இந்த இடத்துல இப்போ இது எப்படியும் சார் புரிஞ்சுக்கிறது? இந்த நடுவுல வந்து ஒரு வசனத்தை சொல்றாரு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சொல்லுங்க அதான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் இப்ப இதுல என்னன்னா பவுலோட இதுல வந்து நம்ம மறுபடியும் அந்த எபேசியர்ல 3ஆவது அதிகாரத்துல 3வது 4வது வசனம் படிங்க. எபேசியர் 3ஆவது அதிகாரம் 4வது வசனம். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அப்போ இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா as I wrote for a few words. அப்போ இதுக்கு முன்னாடி அவரு நான் ஒரு சில வார்த்தைகளை தான் எழுதியிருக்கேன். ஏன்னா இது நம்ம ஏன் இப்படி சொல்ல வரோம்னா இப்போ இதுக்காக தான் இந்த 1 கொரிந்தியர் படிச்சோம். நம்ம 1 கொரிந்தியர்ல வந்து முதல் அதிகாரம் 2வது வசனம் படிச்சோம் இல்லையா? அப்ப இந்த நிருபம் எழுதும் போது யாருக்கு எழுதுறாருன்னு பார்த்தோம்னா சர்ச் ஆஃப் காடுக்கும் எழுதுறாரு. அது போக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் 2 பேருக்கும் சேர்த்து எழுதுறாரு. அப்ப இந்த சேர்த்து எழுதும் போது ஒரு சில காரியத்தை வந்து நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னா ஒரே அந்த டைம்ல வந்து அந்த காலகட்டத்துல வந்து எல்லாரும் ஒன்னாதான் வந்து ஒரே சபையா தாங்க. ஏன்னா இது வந்து லிட்டில் ஃபிளாக் சர்ச் இதுன்னே தெரியாது. அந்த ஒரு டிரான்சாக்ஷனல் பீரியட்னு அதை தான் சொல்றோம். அது வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுன்றது அந்த ஒரு 2 இதுமே மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்துல இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர்ல அவர் சொல்றாரு இல்லையா? இப்ப இந்த 1 கொரிந்தியர்ல சொல்லும் போதே நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டேன்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல இப்ப நம்ம படிச்ச ஒரு வசனத்தை. இப்ப அதே இதுல வந்து 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல அந்த கம்யூனியன் எடுக்கிறத பத்தின ஒரு வாக்கியங்கள் வரும். அதுல உதாரணத்துக்கு இப்ப 27, 28, 29 வசனம் படிங்களேன். 1 கொரிந்தியர் 11ல 27, 28, 29. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ
அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். சரி, தனக்கு என்ன வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான்? ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். அப்போ நம்ம இந்த போஜன பானம் பண்றதை பத்தி ஒரு ஸ்டடி இருக்கு, அது நம்ம பின்னாடி இருப்போம். இது எங்க இருந்து ஆரம்பிச்சது, எப்படி வந்துச்சுன்னு. இப்ப என்னுடைய இதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை இருக்கு இல்லையா, அது வந்து மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்றிருக்கு பரிஸ்தாவியை. ரட்சிப்பை இழக்க முடியாது. ஓகேவா? அப்ப அந்த கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்கு வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சப்ப எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சு. அது தேவன் என்னைக்கு என்ன உயிர்ப்பித்தாரோ, நான் என்னைக்கு விசுவாசிக்க ஆரம்பிச்சனோ, நான் உயிர்ப்பிக்கப்பட்டனோ, அந்த நொடி பொழுதுல அவர் என்ன முத்திரிச்சு என்னை ஞானஸ்நானம் செய்து இந்த இதெல்லாம் நம்ம முன்னாடி ஏற்கனவே பார்த்திருக்கோம். கொலோசியர்ல இருந்து பாவ சரீர சாயல்ல இருந்து என்னை விருத்த சேதனம் செய்து, அதுவும் என்னுடைய ஆத்மாவும் ஒட்டாத மாதிரி விருத்த சேதனம் செய்து என்னை முத்திரித்து என்ன புதிய சிருஷ்டி ஆக்கியிருக்காரு. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? என்ன உயிர்ப்பித்த அந்த நொடி பொழுதுல. அப்போ என்ன சொல்லுது வசனம்? எல்லா பாவத்தையும் மன்னித்து, அப்போ என்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லா பாவத்தையும் மன்னித்து என்னை விருத்த சேதனம் செய்து, அவரு ஞானஸ்நானமும் செய்து என்னை கையினால் செய்யப்படாத ஞானஸ்நானத்தினால ஞானஸ்நானம் கொடுத்துட்டாருக்கு, கைப்படாத விருத்த சேதனால என்னை விருத்த சேதனம் செய்தாருக்கு. இப்ப இவ்வளத்தையும் பண்ணி என்னை முத்திரிச்சு மீட்கப்படுற நாளுக்கு என்று கர்த்தருடைய சரீரமா நான் மாறிடுறேன். பேரே வந்து கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை. அப்ப அந்த உதாரணத்துக்கு நான் புரியறதுக்காக சொல்றேன். இப்ப நான் வந்து கிறிஸ்துவனுடைய சரீரத்துல வந்து நான் கையா இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அபாத்திரமாய் நான் பானம் பண்றேன்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவேன்னா, என் கையை இயேசு கிறிஸ்து அவருடைய கையில் நான் வந்து அவருடைய கையின் பாகமா இருக்கிறேன்னு வச்சுங்க. ஒரு புரிதலுக்காக சொல்றேன் நான், ஓகேவா? ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப அந்த கையின் பாகத்தை ஆக்கினையில வெட்டி போட்டுருவாரா? கையை வெட்டி போட்டுருவாரா? அப்ப கிறிஸ்துவனுடைய சரீரம்ன்றது ஒரு முழுமையானது. போட மாட்டாரு. ஏன் அப்படின்னா, அவர் என்னுடைய பாவத்தை எடுத்துக்கிட்டு என்னுடைய நீதினால நான் நீதிமான் ஆகல, அவரோட நீதி என் மீது வைக்கப்பட்டிருக்கு. இதுல அப்படியே ஒரு விரல வச்சுட்டு 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரத்துல கடைசி 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக பாவமாக்கினார். எதுக்கு? நாம தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. அப்ப தேவனுடைய நீதி யாருன்னா, இன்னொரு இடத்துல பாக்குறோம், இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதின்றது இயேசு கிறிஸ்துக்கான இன்னொரு பேர். அப்போ தேவனுடைய நீதி இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி நம்ம மீது வைக்கப்பட்டனால நம்ம தேவனுடைய நீதி ஆயிடும். இது நான் செஞ்ச ஏதாவது கிரியையினால வருதான்னு பார்த்தா கிடையாது. இது வந்து உங்களால் உண்டாதுனதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது எப்ப நடந்துச்சு? நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நொடி பொழுதுல நடந்துச்சு. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டப்ப நான் எல்லா பாவத்தையும் டெய்லி டிரான்சாக்ஷன் கிடையாது, ஒரே ட்ரிப்பு எல்லாத்தையும் அவர் எடுத்து வச்சுட்டு அவருடைய நீதி என் மீது வச்சு நான் தேவனுடைய நீதியா இருக்கேன். அப்ப இந்த வசனம் சொல்லுது, நான் வந்து தேவனுடைய நீதியா இருக்கேன். அப்ப நான் மாம்சத்துல செய்யற பாவம், சரீரத்துல செய்யற பாவங்கள், என்னுடைய பாவ சரீரத்தை அவரு விருத்த சேதனம் பண்ணி வெட்டி எடுத்துட்டாருன்னு சொல்லுது. அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிற சபையில இருக்கவங்க ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க கிறிஸ்துவின் சரீரமா இருக்காங்கன்னா ஒவ்வொரு சரீரத்திலயும் ஒவ்வொரு அவயவமா நம்ம இருக்கிறோம்னு வசனம் சொல்லுது. அப்ப நான் வந்து ஒரு டைம்ல நான் அவயவமா சேர்ந்துட்டேன், கிறிஸ்துவனுடைய சரீரத்துல நான் பார்த்தாயிட்டேன் அப்படின்னும் போது பரிசுத்த ஆவியான துக்கப்படலாம். என்ன முத்திரிச்சிருக்கிற தேவனுடைய ஆவி துக்கப்படும் நான் பாவம் செய்யும் போது, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா நானு ஆக்கினைக்குள்ளாக போக மாட்டேன். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய சரீரத்துல இருக்கிற நானு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அவர் வெட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது, ஏன் நான் ஆக்கினைக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னா, நான் வந்து தேவனுடைய நீதியா இருக்கேன். எப்படி நீதியா இருக்கேன்? என்னுடைய கிரியையினால இல்ல. ஆனா இன்னொரு குரூப் இருக்கு, அவர்களுக்கு அவர்களுடைய நீதியே, உங்களுடைய நீதி சதுசேயர் பரிசேயர் நீதியை காட்டிலும் அதிகமாயிராவிட்டால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சொல்லியிருக்காரு. அப்போ சதுசேயர் பரிசேயர்ன்றவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணுன்றது. வெளிப்படுத்தினல எடுத்து பார்க்கும்போது அவர்களுடைய வெண் வஸ்திரமே அவர்களுடைய பரிசுத்தவான்களுடைய நீதியா இருக்குன்றது. அப்போ அவர்களுடைய நீதி வச்சு ஒரு கூட்ட மக்கள் இந்த ராஜ்யத்திற்குள்ள போறாங்க. பரலோகத்துல போறவங்களுக்கு என்னுடைய நீதியில நான் எவ்வளவு போராடினாலும்
தலை பரிசுத்தமா இருந்துச்சுன்னா உடம்பு ஃபுல்லா பரிசுத்தமா தான் இருந்தாகணும். அப்ப அது மனுஷனால முடியவே முடியாது. அதனாலதான் என்ன பண்ணாரு, அவருடைய நீதி எடுத்து என் மீது வச்சுட்டாரு, என்னுடைய பாவத்தை அவர் எடுத்துட்டு. அப்ப இந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்த பிறகு 1 கொரிந்தியர்ல அபாத்திரமா ஒருத்தன் போஜனபானம் பண்ணானா அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்றது இது சிறுமந்தைக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இருக்கவங்க அபாத்திரமாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படவே முடியாது. அந்த வாய்ப்பு கிடையாது. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய சரீரத்துல இருக்காங்கன்னா அவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படவே முடியாது. ஏன்னா அவர்களுடைய தண்டனைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து எல்லாம் முடிஞ்சு அவர் உயிர்த்தெழுந்தனால தான் நான் நீதிமானா இருக்கேன். அவர் ரோமர்ல 4வது அதிகாரத்துல கடைசி வசனம் படிங்க. ரோமர் 4வது அதிகாரம் கடைசி வசனம் 25வது வசனம் கடைசி. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுத்தப்பட்டும் இருக்கிறார். அப்ப அவர் எழுந்தனால நான் நீதிமான், என்னுடைய கிரியினால கிடையாது. ஓகேவா? சோ அதனால இப்ப நம்ம டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு வாட்டி இதை வச்சுக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு காரியத்திலும் பவுல் அவருடைய நிருபங்களை எழுதும் போது இடையில அவருக்கு மெயின் போக்கஸ் அவருடைய இது சிறுமந்தைக்கு, அவருடைய சகோதரர்கள் பிரதர்ஸ்க்கு எழுதிக்கிட்டு வர்றாரு. ஏன்னா அது அவருக்கு ஃபுல் கண்டென்ட் இருக்கு, அதை எழுதிக்கிட்டு இருக்காரு, அதை சொல்றாரு. அது போக எப்பப்பெல்லாம் அவருக்கு வெளிப்பாடுகள் வருதோ, மிஸ்ட்ரியை குறித்ததான ரகசியம், பரலோக டெஸ்டினேஷனை குறிச்சு வருதோ அதை நடுவில் எடுக்கிறார். நம்ம இப்ப அப்போஸ்தல இந்த 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் படிச்சோம், 5வது அதிகாரம் படிச்சோம் இல்லையா, 2 கொரிந்தியர் 5. அது நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் வர்றது சிறுமந்தைக்கு வந்துட்டே இருக்கும். அப்படியே அதுல இருந்து கியர் மாத்தி கொஞ்சத்தை கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு எழுதுவாரு. அதனாலதான் அவர் சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கணும்னு சொல்றாரு. ரைட்லி டிவைட் த வேர்ட் ஆஃப் காட். அவர் எழுதின வார்த்தைகள்ல பாடி ஆஃப் கிரைஸ்ட்க்கு எது, திருமந்தை சபைக்கு எது, சர்ச் ஆஃப் காடுக்கு எது அப்படின்றத பிரிச்சு எடுக்கணும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே டீச்சிங்ல ஏகப்பட்ட டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம இது இன்னொரு டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் டைம் பார்த்தேன், இவ்வளவு டைம் பார்க்கல, இப்பதான் டைம் பார்த்தேன், டைம் ஆயிடுச்சுன்னாங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க. அந்த இதுல இல்ல கொஸ்டின் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்டுருங்க, நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஓகே சார். இல்ல இது நம்ம ஒரு ஒரு செட் ஆஃப் இது அப்படியே பிரிச்சு இருந்தா கூட பரவாயில்ல. அப்படியே நடுவுல ஒரு வசனம் அப்படி 2 வசனம் வர மாதிரி. எனக்கும் பிரதருக்கும் அடுத்த அசைன்மெண்ட் அதுதான் வச்சிருக்கோம் நாங்க. அதாவது இந்த ஸ்டடி நம்மளுக்கு இது முடியுது இல்லையா, ரைட் டிவிஷன் டூல்ஸ், இது முடிச்ச பிறகு இந்த ஒவ்வொரு நிருபத்திலையும் பவுலினுடைய இதுல எதெல்லாம் ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல வருது, எப்படி அது பாடி ஆஃப் கிரைஸ்ட் வருது, எதெல்லாம் சர்ச் ஆஃப் காடுக்கு வருது, எதனால அது சர்ச் ஆஃப் காடுக்கு வருது அப்படின்ட்டு அந்த டிஃபரன்ஸ் எடுக்கலான்னு தான் இருக்கிறோம். நான் அடுத்து அது வர்றதுக்கு அப்படியே ஒரு 3-4 மாசத்துக்கு மேல ஆயிரும்னு நினைக்கிறேன். பட் அடுத்தது அதை பண்ண போறோம். இது முடிஞ்சாதான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அதுக்கே போகும். ஆமா, இதுல நம்ம இன்னும் இன்ட்ரோலயே தான் இருக்கிறோம் இதுல. சோ இது வரைக்கும் பார்த்தது இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் பேசியிருக்காரு வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அதுலயும் இயேசு கிறிஸ்துனுடைய தான், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பேசுறாரு அப்படின்றத குறிச்சு அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து டாபிக் மாறும். டீச்சர்கள்லாம் நம்ம கிட்ட பேசியிருக்காங்களா எப்படின்றது டாபிக் வரும். ஓகேவா? சரி, ஓகே சார். சொல்லுங்க. ஒரு கேள்வி மட்டும் கேட்டுலாம் கேக்குறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் கூட சொல்லிக்கலாம். கேள்வி டவுட் தான். அது என்னன்னா, இப்ப நம்ம சரீரமாகிய சபைக்குள்ள இப்ப நான் ஒரு அங்கமா இருக்கேன். நான் ஆண்டவருடைய சரீரத்துல ஒரு அங்கம். அப்போ நான் கம்யூனியன் எடுக்கணுமா வேண்டாமா? எடுக்கிறோம் இல்ல, இந்த கொஸ்டின் வரும்போது இப்படி ஒரு இது அதாவது ஆமா. இப்ப உங்களுக்கு சிம்பிளா ஒரே லைன்ல வேணா, டைம் ஆயிடுச்சு, நம்ம அதிகமா பேசுவோம். இப்போ நான் கம்யூனியன் எடுக்கிறேன், ஆனா எடுக்கிறதுக்கான காரணம் வேற. அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எடுக்கிறதுக்கான காரணம் இருக்கு, அது நாங்க ஒரு காரணத்தோட கூட எடுக்கிறோம். ஆனா அவங்க சொல்ற மாதிரியான அபாத்திரமா இருந்தா நீங்க போஜன பானம் பண்ணும்போது யோசிச்சுன்னு உடனே அப்படியே ஆண்டவரே நான் இன்னைக்கு ஏதாவது பாவம் இந்த மாசத்துல ஏதாவது பாவம் செஞ்சா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அப்படி எடுக்கிறது இல்ல. அது அடிப்படையிலேயே என்னுடைய விசுவாசத்தை தகர்த்துரும். ஏன்னா சிலுவையில அவர் எல்லா பாவத்தையும் எனக்கு மன்னிச்சிட்டாரு. நான் என்னைக்கு கேட்டேன்னா நீதிமான் ஆக்கிட்டாருன்னு போது நான் மறுபடியும் ஆண்டவரை இன்னைக்கு ஏதாவது பாவம் செஞ்சுதான் மன்னிச்சிருங்கன்னு கேட்டேன்னா நான் சிலுவையவே நம்பலன்னு அர்த்தம். என்னுடைய எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு நான் முத்திரிக்கப்பட்டன்றதே நம்பலன்னு அர்த்தமாயிரும்.
ஸோ அந்த நம்பிக்கையில நான் எடுக்கிறது கிடையாது. ஆனா நான் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கு, நானும் எடுக்கிறேன். அதை வந்து நம்ம வேணா அடுத்த வாரம் கூட ஃபர்ஸ்ட் அதை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் போகலாம். அதனால எடுக்கணும், பட் எடுக்கிறோமா? நம்மளுடைய நோக்கம் வந்து வேற. ஆமா, அதாவது நம்ம ஏன் எடுக்கிறோம். இப்ப நான் வந்து ஒரு 5 வருஷம் எடுக்காம இருந்தேன், அதுக்கப்புறம் இப்ப சரின்னு எடுக்கிறேன். அப்ப எதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்றதுக்கும் அந்த ஒரு காரணத்தையும் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்ல போலாம். இந்த வாரம் டைம் ஆயிடுச்சு, 8 போகுது, நம்ம ஓகே ஓகே இதோட ஓகே முடிச்சிடலாம். பட் நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி, இது வந்தனால அந்த இது வந்திருக்கு, அது வேலிடான கொஸ்டின். நம்ம நெக்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுக்கிட்டு அடுத்த டாபிக் போலாம் நம்ம. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே வேற யாராவது ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா? யாராவது கொஞ்சம் நல்ல தகப்பனே, தேவியப்பா, இந்த அருமையான பைபிள் ஸ்டடிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவி வேதத்தின் வசனங்களின் ஆழத்தை ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு மணி நேரம் வாசிச்சாலும் அது முழுமையாக எங்களால புரிந்து கொள்ள முடியாதுன்னா அது வந்து ஞானம். ஆனாலும் எங்களுக்கு தேவி இருந்த ஒரு சிறு புத்திக்கு ஞானத்தை கொடுத்து நாங்கள் புரிந்து கொள்ள தேவி உங்க மனசுல நீங்க என்னத்தை நினைச்சு இதை எழுதுனீங்களோ அந்த காரியத்தை உண்மையா அது கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு தேவி கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இது நல்ல அருமையான ஒரு ஃபெலோஷிப், ஒரு நல்ல ஒரு அருமையான சிறு கூட்டத்தை நீங்க தேவி கூட்டி ஆழமாக படிக்கிறதுக்கான கிருபையை வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய டிலிஜென்ஸுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் அந்த பர்சிஸ்டன்ஸ் ஆனது இந்த காரியங்கள் தடைப்படாமல் நடக்க தேவியின் கிருபை பாராட்டும். நாங்கள் அதிகமா படித்து தியானம் தேவியில் எங்களுக்கு வருகிற இந்த சந்தேகம் வந்து ஒரு நல்ல ஒரு அறிகுறியா இருக்கும். அந்த சந்தேகம் வருவதன் மூலமாக நாம் அதிகமாக புரிந்து கொள்வோம். திருப்பையை தேவியின் வருகிற வாரத்தின் கடந்த வாரங்கள் மூலமாக எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி வந்து அதற்காக நன்றி டாக்டர். வருகிற நாட்கள் கூட எங்களை நல்லபடியாக காப்பாற்றி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தேவியில் காரியங்களை தியானம் தந்துக்கிறேன். நான் மீட்பரம் தந்திருப்பான். கண்மணி அமைதியாயிட்டு இருக்காங்க, பார்த்து தூங்கிட்டு இருக்க போறாங்க. Praise the Lord, Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, Amma. Praise the Lord, Amma. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise the Lord, Akka. Praise the Lord, Akka. Thank you. Thank you, everyone. உண்ட கலைப்பு சார் கண்மணிக்கு. மதியானம் சிக்கன் நல்லா மோக்கிட்டு அனகொண்டா முழுங்கின மாதிரி அப்படியே பறந்து கிடக்கும். அது ஒரு பெரிய வரம். ஒரு பெரிய blessing. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க.